ஆண்டுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. கூடார பண்டிகையினுடைய 6வது நாளிலே கூடி வந்திருக்கிற எல்லா தேவ மக்களுக்கு இயேசுவின் நாமத்தினுடைய வாழ்த்துக்கள். விசேஷமாய் என்னை இந்த வருடமும் கூடார பண்டிகைக்காக அழைத்து தங்கள் மந்தைக்கு ஊழியம் செய்கிற ஒரு நல்ல பாக்கியமான தருணத்தை தந்த பாஸ்டர் சாமுவேல் அவர்களுக்கும் பாஸ்டர் ஜோசப் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குடும்பத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென். தேவன் நம்முடைய சபைக்கு நல்ல அற்புதமான தலைப்புகளை, வார்த்தைகளை தருகிறார். ஆமென். கடந்த வருட கூடார பண்டிகையை நான் மறக்கவே முடியாது. காரணம், அது என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை உண்டாக்கியது. எத்தனை பேர் வாழ்க்கையில் அது மாற்றம் உண்டாக்குச்சு? கடந்த வருஷம் தலைப்பு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? ஆமாம், இந்த வருடம் வித்தியாசமான தலைப்பல்ல, அதோடு இணைந்த தலைப்பாகவே நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு வருடமும் கூடார பண்டிகைக்காக ஆயத்தப்படும் போது பிரதர் ஜோசப் அவர்கள் நீண்ட நேரம் நாங்கள் 2 பேரும் ஃபோனில் பேசுவோம். தலைப்புகளை அவர் ஒரு தலைப்போடு பேசும்போதெல்லாம் கொஞ்சம் திக்குனே தான் இருக்கும். இப்போவும் அதே ஃபீலிங்கோடு தான் இங்கே நிற்கிறேன். ஒர்க் பண்ணாமல் இங்கே நிற்க முடியாது. கன்வென்ஷன் கூப்பிட்டாருன்னா எதையாவது ஒரு பிரசங்கத்தை பண்ணிடலாம். ஆனால் அவர் ஒரு தலைப்பு கொடுத்து ஒரு டைட்டான ஒன்றை கொடுப்பார் பாருங்களேன். அதனால் இன்றைக்கி காலையில் மட்டும் ஒரு 4.5 மணி நேரமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய ரூமில் அப்படி மண்டையை பிச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். எங்கே ஆரம்பிக்கனே தெரில, எங்கே முடிக்கன்னு தெரில. ஆனால் ஆவியானவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அப்படி ஒரு நல்ல ஆவிக்குரிய தகப்பன்மாரை, சபையை அடுத்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிற நல்ல சகோதரர்களை கர்த்தர் இந்த சபைக்கு தந்திருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நான் நினச்சேன். கரங்களை தட்டி ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த திருச்சபையில் இருப்பது பாக்கியம். ஆமென் சொல்லுங்க. என்னுடைய சகோதரர்கள் என்பதற்காகவோ முகஸ்துதிக்காகவோ சொல்லலை, மனம் திறந்து சொல்கிறேன். இந்த சபையிலே எல்லாவற்றையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் ஆத்தும ஆதாயம், இன்னொரு பக்கம் சீஷர்களை உருவாக்குதல், இன்னொரு பக்கம் தலைவர்களை உருவாக்குதல் என்று பல வேலைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அதற்கு நடுவிலே வருடத்திற்கு ஒரு முறை சத்தியங்களை சொல்லி நம்மை ஆவியிலே எழுப்புவதற்காக மிகுந்த பிரயாசம். சபை நிச்சயமாய் இந்த வருடமும் இன்னும் ஒரு நன்மையை அடையும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுட்டு தொடங்கலாமா? வேண்டாம், வசனம் படிச்சுட்டு கேள்விக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் இன்றைய பாடத்தை தொடங்குவோம். 1வது வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நாம் படிக்கலாம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாது இருக்க எனக்கு மனதில்லை என்று பவுல் தன்னுடைய விருப்பத்தை கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். அதே விருப்பம் பாஸ்டர் சாமுவேல், பாஸ்டர் ஜோசப் அவர்களுக்கும் கர்த்தர் தந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒரு கேள்வி கேட்பேன், இதுக்கு பிறகு பேப்பரை திருப்பக்கூடாது. நீங்கள் இப்போ திருப்பி இருக்கிற பக்கத்திலே வச்சு சொல்லணும். 9 ஆவிக்குரிய வரங்கள். 9 நீங்கள் மினிஸ்ட்ரி கிஃப்ட்ஸ், ஊழிய வரங்களை படிச்சிருப்பீங்க, சேவை வரங்கள் படிச்சிருப்பீங்க. நாம் இன்னைக்கு ஆவியின் வரங்களை மட்டும் கேட்குறேன். ஆவியின் வரங்கள் 9ஐயும் வரிசைப்படுத்துக. கடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ரிவர்ஸில் போகுது? பற்பல பாசை பேசுதல்னு. நம்பர் 1 மேலிருந்தே வாங்க பார்க்கலாம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். நீங்கள் பேப்பரை தானே திருப்பக்கூடாது நீங்கள் பாஸ்டர், நாங்கள் பைபிளையே திருப்பிடுவோம் பாஸ்டர். சரி, திருப்பியே படிச்சிருவோமா? நாளைக்கும் கேட்பேன். நாளைக்கு எல்லாம் ஜிப்பு கொண்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கேட்பேன். இன்றைக்கி பார்த்தே படிச்சிருங்க. கீழே வாங்க. 8, 9, 10 எப்படி நீ அப்படிலாம் வாசிக்கக்கூடாது. வேகமாக 9ஐ மட்டும் சொல்லுங்கள். நம்பர் 1 ஞானத்தை போதிக்கும் வசனம். நம்பர் 2 நான் கேட்க போங்க, அப்போ தான் வரிசையாக போகலாம். நம்பர் 3 தமிழில் கேட்டுருவோம். 4வதாய் குணமாக்கும் வரங்கள். 5, 6, 7வது வரம், 8வது வரம், 9வது வரம் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். ஹல்லேலூயா. இந்த வரங்களை எல்லாம் பகுத்து நேற்றும் அதற்கு முந்தின நாளும் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் நன்றாய் போதித்திருப்பால் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிற தலைப்பு 6வது தலைப்பு, வரங்களை அடையாளம் காணுதல். நாம் இந்த 5 நாட்களும் படித்திருக்கிற சத்தியத்திலே முக்கியமானது என்ன என்றால், நாம் எல்லாருக்குள்ளேயும் குறைந்தது ஒரு வரம் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க.
நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டாலே, உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வந்து விட்டாலே, நீங்கள் வரத்திற்காக ஜெபிக்க தேவையில்லை, வரத்திற்காக நீங்கள் போராட தேவையில்லை. ஆவியானவர் உள்ளே வரும்போதே உங்களுக்குள் குறைந்தது ஒரு வரத்தோடு வருகிறார். ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் அவர் 9 வரங்களையும் தருவதில்லை. கவனியுங்கள், எல்லாருக்கும் ஒரே வரத்தையும் தருவதில்லை. ஒரே ஒரு வரம் கூட இல்லாமலும் ஒரு விசுவாசியையும் அவர் விடுவது இல்லை. பக்கத்தில் கைப்பிடிச்சு வாழ்த்து சொல்லுங்க, நீங்க வரம் பெற்றவர்கள். அல்லேலூயா. சில கூட்டங்களில் ஊழியர்களை அழைக்கும் போது பேர் போட்டு கீழே பிராக்கெட்டில் ஒரு 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 பட்டம் கொடுத்துருப்பாங்க. என்ன பட்டம்? தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், விசேஷித்த வரம் பெற்றவர். இப்போ நீங்க கூட்டத்துக்குள்ள இல்லை, உங்க பக்கத்தில் இருக்கிற ஆளே விசேஷித்த வரம் பெற்றவர் தான். கையை பிடிச்சி ஒரு வாழ்த்து சொல்லுங்க, நீங்க விசேஷ வரம் பெற்றவர். என்கிட்ட இல்லாத ஒரு வரம் சொல்லுங்க அவங்ககிட்ட, என்கிட்ட இல்லாத ஒரு வரம் உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இல்லாத ஒன்று ஆனா நம்ம எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு வரம் நிச்சயமா இருக்கு. அல்லேலூயா. வரம் இருக்கு, ஆனா அது என்ன வரம்னு தான் தெரியல. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வரம் இருக்கு. என்னன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். தூத்துக்குடிக்கு அது ரொம்ப ஃபேமஸ். அதுவும் பூபாலராயபுரம் சபைக்கு அது ரொம்ப ஃபேமஸ். நம்முடைய தாயை நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தீர்க்க தரிசன வரம். அப்புறம் வேற நெக்ஸ்ட் 2வது இடத்துல எது? சுகமளிக்கிற வரம். அது 2 இருந்துட்டு நான் பாஸ்டர் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் ஆண்டவர் அப்படியே நீங்கள் எல்லாம் கேட்கறதுனாலேயே தீர்க்க தரிசன வரமா எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. என்ன ஆகும் சபை நிலைமை யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் சுகமளிக்கிற வரம் மட்டும் கொடுத்துட்டா என்ன ஆகும்? ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசம் மட்டுமல்ல, வேதம் நமக்கு சொல்கிறது, நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆவிக்குரிய 9 வரங்களும் கிரியை செய்கிறது. கர்த்தர் இந்த நாட்களில் அவைகளை எழுப்புவாராக. கொரிந்து சபையில் இருந்த பிரச்சனையே என்னன்னு கேட்டா, வரங்கள் இருந்தது, ஆனால் வரங்களை குறித்த அறிவு இல்லை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பிக்கும் போதே பவுல் ஒரு விஷயத்தை அழகா சொல்லுவார். 7ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலேயும் குறைவில்லாதவர்களாய் வருகைக்காக காத்திருக்கிறீர்கள். நீங்கள் யாதொரு வரத்திலேயும் என்ன இல்லை? கொரிந்து சபையிலே ஒரு வரம் கூட குறையவில்லை. அல்லேலூயா. எல்லா வரமும் இருந்தது. ஆனா 12:1 இப்ப அப்படியே படிங்க. 12:1 படிங்க. சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு எல்லா வரமும் இருந்துச்சா? 1:7 சொல்றாரு, உங்களில் எந்த வரமும் குறையவில்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிற வரங்கள் மட்டும் 18. நாம் அதில் 9 இங்கே வைத்திருக்கிறோம். 2வது நாளில் ஜோசப் அதை அழகாய் போதித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கவனிங்கள், எல்லா வரமும் கொரிந்துவில் உண்டு, ஆனால் எந்த வரத்தை குறித்தும் அவர்களுக்கு என்ன இல்லை? சத்தமா சொல்லிருங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பிரச்சனையும். வரத்திற்கு சபையிலே பிரச்சனை இல்லை. ஆண்டவரே எனக்கு வரம் தாரும், வரம் தாரும். கர்த்தரை நினைச்சுக்குவார். அதை தந்து 15 வருஷம் ஆச்சு, அதை தந்து 24 வருஷம் ஆச்சு. நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவி கேட்கும் போதே நான் வரத்தோடு தான் உன்னை நிரப்பி இருக்கிறேன். இப்போ உனக்கு தேவை வரம் அல்ல, வரத்தை குறித்த ஞானம். ஒரு ஆமென் சொல்லிருங்களே. ஹல்லேலூயா. அப்போ இந்த 8 நாட்களின் பண்டிகையினுடைய நோக்கமே என்னன்னா, தேவன் நமக்கு வரங்களை தருவதல்ல, வரங்களை குறித்த ஞானங்களை தரப்போகிறார். உள்ள இருக்கிறது என்னன்னு காமிச்சிட்டாருனாலே அது வெளிப்பட போகிறது. சத்தமா ஒரு ஆமென் சொன்னீங்களா? அல்லேலூயா. கொரிந்து சபையில் இருந்த குறைபாடு என்ன தெரியுமா? எல்லாம் இருந்தது. அவர்களுக்கு நன்றாய் சத்தியம் தெரியும், நன்றாய் அபிஷேகத்தில் நிரம்பின சபை. ஆனால் அங்கே இல்லாத ஒன்று ஞானம். ஆமென். கர்த்தர் எங்கேயெல்லாம் குழப்பத்தை பார்க்கிறாரோ அங்கேயெல்லாம் ஞானத்தை தருகிறார். எழுதி கொள்ளுங்கள். எங்கேயெல்லாம் குழப்பம் உண்டோ அதற்கு தீர்வை கர்த்தர் வல்லமையாய் தருவதில்லை, அதற்கு தீர்வை கர்த்தர் ஆரோக்கியமாய் தருவதில்லை, அதற்கு தீர்வை கர்த்தர் அற்புதமாய் தருவதில்லை. கர்த்தர் அதற்கான தீர்வை ஞானமாய் தருகிறார். If you have a problem, God is going to give you the wisdom. உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருந்தால் கர்த்தர் என்னதான் கொடுப்பாரு? அதை குறித்த ஞானத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எனக்கு பணத்தில் பிரச்சனை,
கடன் அடையே பட மாட்டேங்குது. கத்தட்ட போய் நீங்கள் கேட்பீங்கன்னா முதல்ல பணத்தை கட்டுக்கட்டாக கொடுப்பாருன்னு நினைக்காதீங்க. முதல்ல அவர் கொடுப்பது பணத்தை கையாளும் ஞானம். ஆண்டவரே, என் ஃபேமிலியில் திரும்ப திரும்ப ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு கேட்டால் முதல்ல கர்த்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? பிரச்சனையை தீர்த்து சமாதானத்தை தரமாட்டார். முதலில் கணவன் யார், மனைவி யார், பிள்ளை யார், மருமகள் யார், மாமியார் யார், எப்படி கையாள வேண்டும் என்ற ஞானத்தை அவர் தருகிறார். இங்கே சபைக்குள்ளேயும் என்ன பிரச்சனைன்னா, பல பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், ஒரே சண்டை சச்சரவு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனால் எல்லாருக்குள்ளேயும் அபிஷேகம் இருந்தது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவார்கள், எல்லாரும் வரங்களை வைத்திருந்தார்கள். ஆனால் பிரச்சனை தீரவில்லை. ஆண்டவர் பவுல் வழியாக ஞானத்தை கொடுத்தார், பிரச்சனைகள் முடிவுக்கு வந்தது. சத்தமா ஒரு ஆமென். எனவேதான் ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கும் வரங்களை குறித்த ஞானத்தை இந்த நாட்களிலே போதித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தலைப்புக்கு வாருங்கள். நாம் எப்போதும் கேள்வி பதிலாக போவோம். எனவே இன்றைக்கும் 3 அல்லது 4 கேள்விகளுக்கு மாத்திரம் எனக்கு சமயம் வாய்க்கிற நேரத்தில் நான் சொல்லி முடிப்பேன். நம்பர் 1, முதல் கேள்விக்கு நாம் பதிலை கண்டுபிடிப்போம். வரங்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பாஸ்டர் நான் எனக்குள்ள இருக்கிற வரத்தை கண்டுபிடிக்கணும்? ஹல்லேலூயா. நீங்கள் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா நான் ஏதாவது புதுசாக பேசுகிறேன்னா வரத்தை தானே பேசுகிறேன். ரைட், கவனிங்க. வரங்களை நீங்கள் இனிமேல் கேட்க வேண்டாம், வரங்களை நீங்கள் கண்டுபிடித்தால் போதும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வரம் இருக்குது, என்ன வரம்னு மட்டும் கண்டுபிடிங்க. நல்லா சொல்லுங்கள், இன்னொரு தடவை சொல்லுங்கள், வேற யார்ட்டையாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். வரம் உள்ளே இருக்குது, என்ன வரம்னு அடையாளம் கண்டா போதும். ஆமென். அடுத்த 3 நாள் அதான் நடக்க போகுது. புரிஞ்சவங்க ராமே. அதனால் போய் ஆண்டவரே எனக்கு வரத்தை தாரும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்க வேண்டாம். கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு என்ன தந்துட்டார்? நல்ல சந்தோஷமாக தான் சொல்லுங்களேன். வரம் பெற்ற மாதிரி ஒரு முகத்தை வச்சுட்டு சொல்லுங்க பார்க்கலாம். வரம் பெற்ற சத்தத்தில் சொல்லுங்க பார்க்கலாம். வரம் பெற்ற சபை மாதிரி கெம்பீரமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏற்கனவே எனக்குள்ள என்ன இருக்கு? அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தான் வேலை இருக்குதே தவிர இப்போ நாம் அதைத்தான் செய்ய ஆரம்பிக்கிறோம். என்ன வரம் என்று அடையாளம் காண வேண்டும். அதற்கு அவசியம் என்ன? அப்படி கண்டுபிடிக்காமலேயே இருந்து விட்டால் என்ன? நம்பர் 1, நான் உங்களுக்கு ஒரு 5 குறிப்புகளை மாத்திரம் ஆவியானவருடைய துணையோடு சொல்லட்டும். நம்பர் 1, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் வரத்தை அடையாளம் கண்டுபிடியுங்கள். ஆமென். எழுதுகிறவர்களுக்காக நன்றி. எழுதாதவர்கள் தான் என் ஃபோக்கஸே. நான் உங்களுக்காக 3 தடவை சொல்வேன் ஒவ்வொரு பாயிண்ட்டையும். சில நேரம் அரைச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு உள்ளே போகிற வரைக்கும் நான் பேசிகிட்டே தான் இருப்பேன். எங்களுக்கு உள்ளே போகிறது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, உள்ளே போனால் ஏப்பம் வரும், ஒரு ஆமேன் வரும், முகத்தில் தெரியும், ஒரு ஸ்மைல் வரும், ஒரு குட் டே பிஸ்கட் மாதிரி வாய் இப்படி போகும். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிடும் இந்த பாயிண்ட் பாட்டிக்கு உள்ள. அல்லேலூயா. சரி. நம்பர் 1, ஏன் வரத்தை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும்? உங்க வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை புரிந்து கொள்ள. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை தேவன் எதை நோக்கி நடத்துகிறார்? உங்க வாழ்க்கையை குறித்து தேவன் வைத்திருக்கிற ரோடு மேப் என்ன? அடுத்து தேவன் உங்களை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்குள் இருக்கிற வரம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கிற சித்தத்திற்கும் அவர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆவியின் வரத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமா. உங்களுக்கு போதிக்கிற ஒரு வரம் இருக்கும் என்றால் தேவ சித்தமும் அதே போதிக்கிற வரம் சார்ந்ததாகவே இருக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? உங்களுக்கு தீர்க்க தரிசன வரம் இருக்கும் என்றால் உங்களுடைய அடுத்த கட்ட வேலையும் அடுத்து தேவன் உங்களை கொண்டு போக போகிற உங்களுடைய வாழ்க்கையின் பகுதியும் அந்த வரம் சார்ந்ததாகவே இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையை குறித்த தேவ திட்டத்தை நீங்க புரியணும்னா முதல்ல கர்த்தர் அதற்காக உங்களுக்குள் தந்திருக்கிற வரத்தை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வரத்திற்கும் சித்தத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதனால தான் போன வருஷம் சித்தம், இந்த வருஷம் வரோம். விளங்கிட்டு நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த சித்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா, அந்த சித்தத்தை தெளிவா புரியணும்னா, அந்த சித்தத்தை சந்தேகம் இல்லாம ஃபாலோ பண்ணணும்னா இந்த வருஷம் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுத்த அந்த வரத்தை அடையாளம் கண்டுகொள், அதற்குள் உன் சித்தமும் வெளிப்படுகிறது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்ம வீட்டிலலாம் சுத்தியல் இருக்குது இல்லையா? நான் எடுத்துகிட்டு வரேன்னு நினச்சேன், ஆனால் இன்னைக்கு இங்கே பிரதர்ஸ் அதுக்குள்ளே அங்கே வந்துட்டாங்க. சுத்தியல் பார்த்துருக்கோம் இல்லையா? நீங்கள் சுத்தியல் இல்லாத தேசத்திலிருந்து வந்தவர்கள் இருந்தால் எழுந்து நில்லுங்கள். அப்பா ரைட், நல்லது. எல்லாருக்கும் சுத்தியல் தெரியும். சுத்தியல் எதுக்காக? ஆணி அடிக்கிறதுக்காக. ஒரு பலகை அறுக்கிறதுக்காக சுத்தியலை வச்சு நாம் அறுப்போமா? இந்த பலகை ரெண்டாக பிடிக்கணும் பாஸ்டர், அதனால் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சுத்தியலை வச்சு என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் நாசமாக்கிடுவீங்க. ஆமாம் தானே? சுத்தியலை வச்சு பலகையை பிரிக்க முடியாது, உடைக்க தான் முடியும். அப்போது அதுக்கு வேற ஒரு ஆயுதம் இருக்குது. ஆமாவா? அல்லேலூயா. உங்கள் எல்லார் வீட்லேயும் ஸ்பூன் இருக்கு இல்லையா? ஸ்பூன் எதுக்கு? மண்வெட்டி எதுக்கு? மாற்றி யூஸ் பண்ணி பாருங்களேன். ஆமென். அப்போ அதுக்கு அந்தந்த கருவியை பயன்படுத்துகிற மாதிரி தேவனும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் திட்டத்திற்கேற்ப ஒரு கருவியை தந்திருக்கிறார். இதை கண்டுபிடிச்சாச்சுன்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு விளங்கி விடுகிறது. புரிஞ்சவங்க? ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 2, நான் வரங்களை அடையாளம் காண வேண்டிய இரண்டாவது அவசியம் என்னவென்றால், என் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளை சரியாய் எடுப்பதற்கு. எழுதிக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையினுடைய முக்கிய முடிவுகளை சரியாய் எடுப்பதற்கு. பிரதர் என்னை கவனிங்க, என்ன நான் பாயிண்டை சொல்லிட்டு உங்களுக்கு விளக்குவேன். இதெல்லாம் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. இன்றைக்கு நடத்துகிற அந்த பாடத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தடுமாறவே மாட்டீர்கள், தோற்று போகவே மாட்டீர்கள். லிசன். வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிற சூழ்நிலைகள் வரும். ஒரு திருமணம், ஒரு வேலை, ஒரு தொழில், ஒரு வீடு வாங்குவதா விற்பதா, இங்கே இருப்பதா அங்கே இருப்பதா, இந்த பாடமா அந்த பாடமா, இந்த காலேஜா அந்த காலேஜா, இந்த பட்டணத்திலா அந்த பட்டணத்திலா, இந்த பெண்ணா அந்த பெண்ணா. கவனிங்கள், வாழ்க்கையின் முக்கியமான டெசிஷன் எடுக்கிற நேரங்களில் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்க போவது நீங்கள் அடையாளம் காண்கிற உங்கள் வரம். ஒரு ஆமேன்னு சொல்லிருங்களேன். கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் சில வரிசைகள் இருக்கு பாருங்க. இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், இது அடுத்தது, இது அடுத்தது. நம்ம ப்ரையாரிட்டி வச்சிருக்கிறோம். தமிழில் முன்னுரிமைன்னு சொல்லுவோம். இந்த முன்னுரிமையை சரியாக ஒருத்தர் கடைபிடிக்கணும்னா அவருக்கு அவருடைய வரம் தெரிந்திருக்க வேண்டும். விளங்குனவங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. தான் யார், தனக்கு தேவன் கொடுத்த வரம் என்ன என்று அடையாளம் கண்டுவிட்ட ஒருவர் தவறான ஒன்றுக்கு நேரம் கொடுக்க மாட்டார். தவறான ஒன்றிலே தன் பணத்தை முதலீடு செய்ய மாட்டார். தவறான ஒன்றிலே தன் பலத்தை இழக்க மாட்டார். ஆமென். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிடும், இதுதான் நான், என் ஆண்டவர் இதை செய்கிறதுக்குத்தான் கிருபை தந்திருக்கிறார், இதை செய்யாமல் நான் இன்னொன்றை செய்ய போவது இல்லை என்று உங்களை சரியான திசையில் நடத்துவது நீங்கள் கண்டுபிடிக்க போகிற வரம். சத்தமா ஒரு ஆமென். மூன்றாவதாய், நான் வரத்தை அடையாளம் காண வேண்டிய மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, அது அடிக்கடி உண்டாகிற சோர்வுகளை மாற்றுகிறது. இட் கிவ்ஸ் யூ பீஸ். அது உங்களுக்கு சமாதானத்தை தருகிறது. என்னைய கவனியுங்கள். இந்த வரம் என்ன என்பதை அடையாளம் காணாத ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், ஒரு குடும்பம் தான் யார், தனக்கு தேவன் தந்திருக்கிற அந்த கிருபை என்ன, அந்த எபிலிட்டி என்ன, தன்னுடைய பலம் என்னங்கிறது தெரியலைன்னா நாம் ஏதோ ஒன்றை கடமைக்கு செய்வோம். எப்படி செய்வோம்? அல்லேலூயா. சிஸ்டர் ஊழியத்துக்கு போங்க அப்படின்னா எப்படி போவோம்? சொல்லிட்டாரே பாஸ்டர், அப்படி தான் போவோம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற வரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சொல்லாமலே புறப்பட்டு போவோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிடும், தேவன் என்னை இதற்காகவே அழைத்தார், இதற்காகவே என்னை உண்டாக்கினார். ஆமேன்னு சொன்னீங்களா? ஹல்லேலூயா. வரம் அடையாளம் காணப்படும் போது நான் சோர்ந்து போக மாட்டேன். இதை செஞ்சு பார்த்தேன், அது ஒன்றும் வாய்க்கலை, இதை செஞ்சு பார்த்தேன், இதுவும் நடக்கலை, நான் இப்படியெல்லாம் பண்ணி பார்த்தேன், அவங்கள மாதிரியே நானும் ஆயிடலான்னு பார்த்தேன், ஆனால் கொஞ்சம் கூட ஆக முடியலை அப்படின்னு சில நேரத்தில் சோர்ந்துடுறோம். பார்த்தீங்களா? அந்த சோர்வு வராமல் நீங்கள் எதை செஞ்சாலும் மன திருப்தியோடு, சமாதானத்தோடு, மன ரம்மியத்தோடு செய்யணும்னா உங்களுக்கு தேவன் தந்த வரத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பலம் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள் பலம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பலவீனம் என்னவோ அதில் நீங்கள் கையே வைக்க மாட்டீங்க. ஆமேன்னு சொல்லிருங்க பாருங்க. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் சிஸ்டர், கவனிங்க. நான்
என் வரத்தை கண்டுபிடித்து விட்டால் என் வரம் எங்கே இல்லையோ அங்கே என் பலத்தை நான் என்ன செய்ய மாட்டேன். என்ன செய்யணும்னு சொல்லித்தர்ற வரம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லித்தரும். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜான் பால், உனக்கு இந்த ஏரியாவில் தான் ஸ்ட்ரென்த்து, அந்த ஏரியாவில் இருந்து அழைப்பு வந்த உடனே குதிச்சிடாத, அங்கே உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு என் வரம் சொல்லி தருது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனவே வரத்தை கண்டு கொண்டவர்கள் சின்னதோ பெரியதோ தங்கள் வேலையை மகிழ்ச்சியோடு செய்கிறார்கள். ஆமென் சொன்னீங்களா? கர்த்தர் நல்லவர். நான்காவதாய் நான் வரத்தை அடையாளம் காண வேண்டிய நான்காவது காரியம், அது ஒற்றுமையை உண்டாக்குகிறது. நான் வரத்தை கண்டுபிடிக்கிற போது என்னுடைய வாயில முறுமுறுப்பு மாறிவிடுகிறது, பிரிவினையின் எண்ணமே மாறிவிடுகிறது. எழுதிக்கோங்க, விளக்குறேன். இட் பில்ட்ஸ் யூனிட்டி இன் த சர்ச். சபையில ஒற்றுமையை, ஐக்கியத்தை உண்டாக்குவது வரம். ஏன் நிறைய சபைகளில் பிரச்சனை? ஏன் நிறைய சபைகளில் கம்பேரிசன்? என்ன, அவன் மட்டும் தான் பாட முடியுமா? எனக்கு பாட தெரியாதா? அவங்க தான் பைபிள் படிப்பாங்களா? எனக்கு படிக்க தெரியாதா? அவங்களால தான் சுகமாக்க முடியுமா? மிரியாமும் ஆரோனும் சொந்த அண்ணன்கிட்ட வந்து, சொந்த சகோதரன்கிட்ட வந்து அந்த முறுமுறுத்ததுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அவனுக்குள்ள என்ன வரணும் தெரியல, தங்களுக்கு என்ன வரணும் தெரியல. ஓ மூலமா தான் பேசுவாரோ, ஏன் மூலம் பேச மாட்டாரோ? இந்த பிரிவினைக்கு காரணம் வரத்தை அடையாளம் காணாதது. ஆனா ஒருவர் தனக்குள் இருக்கிற வரம் என்னவென்று கண்டுபிடித்து விட்டால், தனக்கு இல்லாததும் விளங்கிரும் போது அவர் இன்னொருவரை மகிழ்ச்சியோடு பார்க்க ஆரம்பிப்பார். ஆமென். சத்தமா ஒரு ஆமென். நான் சொன்னது விளங்குதா? சாமுவேல் அண்ணன்ட்ட இருக்கிற ஒரு கிருபை என்னவென்று எனக்கு தெரியுமானால், அவருக்கு தெரியுமானால், அப்போ எனக்கு தெரிஞ்சிரும் என்னிடத்தில் இல்லாத ஒன்று அவரிடத்தில் இருக்கிறது. இப்போ என் மைண்ட் என்ன சொல்லும் தெரியுமா? உன்னை விட வயதில் குறைவாயிருந்தாலும், உன்னை விட படிப்பிலே குறைவாயிருந்தாலும் அவர் உனக்கு தேவை. ஏன்னா உன்கிட்ட இல்லாத ஒரு கிஃப்ட் அவருக்கு நான் கொடுத்துருக்கிறேன். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்? என் சகோதரனை நான் விடக்கூடாது, என் சகோதரன் எனக்கு தேவை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் என்ன சொல்றது தெரியுமா? போங்க, பேசலனா போங்க, போறதா இருந்தா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே பார்த்துக்குவேன். சிஸ்டர், ஒத்த வரத்தை வச்சுக்கிட்டு என்னத்தை பார்க்க போறீங்க? நீங்க தீர்க்க தரிசனம் சொல்ற நபரா இருக்கலாம், ஆனா நீங்க சுகமாகணும்னா உங்க பக்கத்தில் இருக்கிற சுகமளிக்கிற வரம் பெற்ற ஒரு சகோதரி உங்களுக்காக மன்றாடித்தான் ஆக வேண்டும். ஒருவேளை அவங்க தலையில கை வைக்க வேண்டிய இருக்காது. பாஸ்டர் புல்பீட்ல இருந்து சொல்வாரு, எல்லாரும் சுகமளிக்கிறதற்காக ஜெபியுங்கள், இந்த சகோதரி பலவீனமா இருக்கிறார்கள். அப்படி ஜெபிக்கும் போது எங்க இருந்து அற்புதம் நடக்கும் தெரியுமா? எந்த சகோதரி அற்பமா நினைச்சீங்களோ, எந்த சகோதரி வேண்டாம் நினைச்சீங்களோ, இவையெல்லாம் எனக்கு ஜெபிச்சு நினைச்சீங்களோ, அவளுக்குள் இருக்கிற வரம் தான். அவங்க கை உயர்த்தி, ஆண்டவரே இந்த சபையில் யாராகிலும் பலவீனப்பட்டிருந்தால் இப்ப விலகட்டும்னு சொல்லும் போது அந்த வரம் வேலை செய்கிறது. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் எல்லாமே ஜோசப் பாஸ்டர் சொன்ன தீர்க்க தரிசனம்னு. கவனிங்க, நான் இங்கே ரகசியங்களை சொல்லட்டும். ஒருவேளை பாஸ்டர் ஜோசப் அவர்களுக்கு தீர்க்க தரிசன வரமோ, வெளிப்பாடுகளை சொல்லுகிற வியாக்கியான வரமோ இல்லாமல் இருக்கலாம், அல்லது தேவன் அவருக்கு வியாக்கியான வரத்தை தந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு வெளிப்பாட்டின் வரம் இல்லாமல் இருக்கலாம். இங்க ஆராதனையில் யாரோ ஒரு சகோதரி அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருப்பார்கள், இன்னும் ஒரு சகோதரி அழுது கொண்டு வந்திருப்பார்கள். ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தை தாரும், ஆண்டவரே எனக்கு ஒரு பதிலை சொல்லும். இந்த சகோதரி பேசுகிற அந்நிய பாஷை அங்கே அவருக்கு வியாக்கியானமாகி இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரிக்கு வெளிப்பாடாக வந்து சேருகிறது. சபை ஐக்கியப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம் வரம் பெற்றவங்கெல்லாம் நெத்தியில ஒரு பட்டை கட்டி, நான் தீர்க்க தரிசனம், நான் சுகமளிக்கிறவர் அப்படி சொல்லணும்னு இல்லை. கர்த்தர் நம்ம சபையில ஏற்கனவே அதை நடப்பித்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கவனிங்கள், நாளைக்கு நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க, நிறைய பேருக்குள்ள வரம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. நாளைக்கு நாம் அதை கவனிக்க போகிறோம். பயன்படுத்தும் விதம், குடும்பத்தில் எப்படி பயன்படுத்தணும், படிப்பில் வரத்தை எப்படி பயன்படுத்தணும், தொழிலில் எப்படி வரத்தை பயன்படுத்தணும். அப்போ நாளைக்கு நிறைய பேர், எனக்கு தெரிஞ்சு ஒரு 75% பேர் இங்கே சொல்லுவீங்க, ஏற்கனவே வரம் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் வேலை செய்கிறதே தெரியாமல் இருக்குது. அல்லேலூயா. வரங்களை கண்டுபிடிப்பது ஒற்றுமையை அதிகமாக்கும். ஒரு ஆமென் சொல்லிருங்களேன்.
நான் எதில் பலன் என்று, எதிலே நான் பலமுள்ளவன் எனக்கு தெரியும் போது பலவீனனுக்கு நான் அந்த காரியத்தில் கை கொடுக்கிறேன். நான் எதில் பலவீனன் என்று எனக்கு தெரியும் போது என்னிலும் பலவான் ஒருவனை நான் தாங்கி பிடிக்கிறேன். நீ எனக்கு வேண்டும் சகோதரா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எனக்கு வேணும், நான் உங்களுக்கு வேணும். ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்கு வேணும். நம்முடைய சபை தேசத்துக்கு வேணும். தேவன் அதை செய்வாராக. ஐக்கியத்தை அது பலப்படுத்துகிறது. வரத்தை கண்டுபிடிச்சாச்சுன்னா குறை கூறுதல் மாறிவிடும் பிரதர். அல்லேலூயா. ஆமென். உதவி செய்கிற வரம் படிச்சிருப்பீங்க. உதவி செய்தல்ங்கிறது ஒரு வரம். அந்த வரம் உள்ளவங்களால சும்மா இருக்கவே முடியாது. நீங்க அவங்கள நிறுத்தவே முடியாது. ஏன்னா அவங்களா செய்யல, அது அவங்களுக்கு தேவன் கொடுத்த எபிலிட்டி. அவங்க செஞ்சிட்டே தான் இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இங்கே வரங்களை கண்டுபிடிக்கிற போது ஐக்கியம் பலப்படுகிறது. 5th one, 5வதாய் வரங்களை அடையாளம் காண வேண்டிய அவசியம் என்ன? அது உங்க வாழ்க்கையை முழுமையாய் வாழ வைக்கிறது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் அப்படி சொல்றேன். உங்க வாழ்க்கையை முழுமையா வாழ வைக்குது. நிறைய பேர் வாழ்றாங்க, வயது 50, 60, 70 ஆகிவிட்டது. ஆனா அவங்க வாழ்க்கையை அவங்க முழுமையா வாழல. ஏன்? ஏதோ ஒன்றை, யாரோ ஒருவர் தந்த வாழ்க்கையை, ஏதோ ஒரு திட்டத்தை, ஏதோ ஒரு சித்தத்தை செய்து முடிக்கிறார்களே தவிர தேவன் அவங்களை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினாரோ, எதற்காக தேவன் அவர்களை ரட்சித்தாரோ, என்ன கிருபை கொடுத்தாரோ அதை கண்டுபிடிக்காமலே என்ன பண்ணிடுறாங்க? வாழ்க்கையை முடிச்சிடறாங்க. நான் போன வருடம் நினைக்கிறவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். பூமியிலேயே உலகத்திலேயே விலையேற பெற்ற இடம் எது அப்படின்னா கல்லறை தோட்டம். ஏன்? நிறைய பேர் தங்களுக்கு கடவுள் கொடுத்த கிருபையை கண்டுபிடிக்காமலேயே பாடல் எழுதுகிறவர்கள், பிரசங்கிக்கிறவர்கள், ஆத்துமாதாயம் செய்கிறவர்கள், சுகமளித்திருக்க வேண்டியவர்கள், அல்லேலூயா, பெரிய பெரிய புத்தகங்களை எழுதியிருக்க வேண்டியவர்கள், பெரிய பெரிய வேதாம கல்லூரியில் போதித்திருக்க வேண்டியவர்கள், எத்தனையோ மற்ற மக்களை எழுப்பியிருக்க வேண்டியவர்கள் கண்டுபிடிக்காமலேயே அப்படியே வளர்ந்தமா, கல்யாணம் பண்ணமா, பிள்ளைகளை பெத்தமா, அதுகளை வளர்த்தமா, கட்டி கொடுத்தமா, பேரம்பேத்தி எடுத்தமா, அப்படியே கொஞ்ச காலத்தில் உட்கார்ந்தமா, கர்த்தாவே வாரும், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வந்து விடுகிறேன். கர்த்தர் நினைப்பாரு, போன வேலையில் 1% கூட செய்யலை. செய்தேன் ஆண்டவரே, நிறைய சாப்பிட்டேன், அது எல்லாரும் தான் சாப்பிட்றான். எனக்கும் ஒரு கல்யாணம் நடந்தது, அது எல்லா வயலுக்கும் நடக்குது. எனக்கும் பிள்ளைகளை தந்தீர், எல்லாருக்கும் தான் தர்றேன். என் பிள்ளையும் வளர்ந்தது, எல்லா பிள்ளையும் தான் வளருது. பெரிய சாதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி, பக்கத்து வீட்டுக்காரனை போய் கேளுங்க, அவனும் 2 பிள்ளை கல்யாணம் பண்ணி, அது ஒரு சாதனை பேசிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் நமக்குள் வைத்த கிருபையையே, வரத்தையே கண்டுபிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுவேன், இங்க இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். 20 தாண்டும் முன்பு, 25 தாண்டும் முன்பு, திருமணத்திற்குள் நுழையும் முன்பே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வரத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சில வருடங்களுக்குள் ஜெயித்தவர்களாய் நிற்பீர்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை உங்களுக்கு முழுமையாய் வாழச் செய்வாராக. சத்தமோராமே. ஹல்லேலூயா. ஆறாவதாய் வரத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் வரத்தை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு கவனிங்க, இந்த வார்த்தையை கவனிங்க, விளக்க நேரம் இல்லை. சில நேரத்தில் நம்மை நாமே பழித்துக் கொள்ளுகிறோம், நம்மை நாமே நொந்து கொள்ளுகிறோம். நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? அவெல்லாம் நல்லா இருக்கிறான், அவெல்லாம் டீச்சர் ஆகிட்டு, அவெல்லாம் செட்டில் ஆகிட்டான், அவன் நல்ல திறமையாக இருக்கிறான், இவனை பாரு நல்லா, நமக்கு தான் ஒன்றுமே கொடுக்கல கடன், நம்ம தான் இப்படியே இருக்கிறோம். கவனிங்க, சில நேரங்களில் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்ளுகிறோம், நம்மை நாமே மன்னிக்காமல் இருக்கிறோம், நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை நாமே நொந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? யாரோ ஒருவர் பயன்படுத்துகிற வரத்தை பார்த்து அவங்களோட நம்மளை ஒப்பிடுகிறோம். கம்பேரிசன் இஸ் த கில்லர் ஆஃப் ஜாய். மகிழ்ச்சியை கொல்லும் முதல் கொலைகாரனே ஒப்பிட்டு பார்த்தல். ஆமென் சொல்லுங்களேன். ஏன் ஒப்பிட்டு பார்க்கிறோம்? நமக்கு எதுவுமே இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற வரத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களை முதல்ல சந்தோஷமாக பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன்.
உங்களை நீங்கள் முதல்ல மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் எனக்கு இதைத்தான் தந்திருக்கிறார், இந்த பலன் எனக்கு உண்டு, இதுதான் என்னை குறித்த தேவ திட்டம், இதை நான் மகிழ்ச்சியோடு செய்வேன். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய மேடையில் இருக்கிற அல்லது பிரபலமாக இருக்கிற அல்லது உலகத்தால் புகழப்படுற ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு பொறாமையே வராது. ஏன் தெரியுமா? அது அவருக்கு கர்த்தர் கொடுத்த வரம். அதே போல எனக்கும் ஒரு வரம் இருக்கிறது, நானும் அதை செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குற்ற மனசாட்சி சாத்தானின் ஆயுதம். எழுதிக்கோங்க, குற்ற மனசாட்சி சாத்தானின் பெரிய ஆயுதம். இட்ஸ் a greatest weapon of enemy. எதிரி கையில் வைத்திருக்கிற பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க பில்லி சூனியம், மந்திரவாதம், செவ்வாய் வெள்ளி, ஆனால் எனக்கு பேய். ஒரு பேய் இல்லை, பேய் குற்ற மனசாட்சி. நீ என்ன பண்ணுன? நீ ஏதாவது பண்ணியா கர்த்தருக்காக? நீ சரியா இருந்தியா? உனக்கு உன்னால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? குடும்பத்துக்கு பிரயோஜனம் உண்டா? உன் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் உண்டா? சபைக்கு பிரயோஜனம் உண்டா? இப்படியே காமிக்கிறான். ஏன்? கவனிங்க, சில நேரத்தில் நாமே நொந்து கொள்ளுகிறோம். பயன்படுகிற ஒருவரை ஆமேன் பார்க்கிற போது, மற்றவர்கள் செய்கின்ற ஒன்றை நாம் செய்ய முடியாத போது நாம சோர்ந்து போறோம். என்னால முடியலையே, அவங்க ஜெபம் பண்ணா சுகமாயிருது, நான் ஜெபம் பண்ணா நடக்கலையே. அவங்களுக்கெல்லாம் சொப்பனம் கிடைக்குது, எனக்கு ஒரு சொப்பனம் கூட வர மாட்டேங்குது. அவங்க பிரசங்கம் பண்ணா அற்புதமா இருக்குது, எனக்கு ஒரு வார்த்தை கூட வாயிலையே. அக்கா, அண்ணே, உங்க வரத்தை கண்டுபிடிங்க, நீங்க உங்களையே சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீர்கள். சத்தமோ ஆமென் சொல்லுங்க. நீங்கள் பயன்பட முடியும், நீங்கள் பயன்பட முடியும். இந்த பூமியிலே தேவன் உருவாக்கின ஒருவராயிலும் பயனில்லாதவர்கள் அல்ல. கையை உயர்த்தி கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். கண் அசருது, அதனால கையை உயர்த்துங்க. நல்ல கை வைத்தி நான் சொல்றதை சொல்லுங்க. நான் இந்த உலகத்திலே பயனுள்ள பாத்திரம், ஆண்டவருக்கும் என் குடும்பத்திற்கும் என் திருச்சபைக்கும் என் முழு தேசத்திற்கும் நான் கனி கொடுக்கிறவன். சத்தமா சொல்லுங்க, நான் பயனுள்ள பாத்திரம். அல்லேலூயா. You are not useless brother. நீங்கள் பயனற்ற ஒருவர் அல்ல. வரத்தை கண்டுபிடிங்க, கர்த்தர் உங்களை பயனுள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நம்பர் 7, கடைசியாய் வரத்தை அடையாளம் காண வேண்டிய 7வது அவசியம் என்ன? சபை தரமுள்ளதாய் மாற ஒவ்வொருவரும் வரத்தை கண்டுபிடிக்கும். ஆமென். சபை என்னவா மாற? தரமுள்ளதாய். வரங்களை கண்டுபிடிக்க முடியாதனால தான் ஒரு புள்ளியவரம் சொல்லுது, சபையிலே 90% பேரின் பாரத்தை வெறும் 10% பேர் சுமக்கிறார்கள். 100% பேரும் சுமக்கணும். இங்க இருக்கிற எல்லா குடும்பமும் அவங்கவுங்க வரத்தை கண்டுபிடிச்சிருந்தா எல்லாரும் அவங்கவுங்க பாரத்தை சுமப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். கொடுக்கிறவன் கொடுப்பான், உதவுறவன் உதவுவான், இறக்கமுள்ள குணம் இறங்குவாங்க. ஆமென். அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, போதிக்கிறவங்க சண்டே ஸ்கூல் நடத்துவாங்க, சுகமளிக்கிறவங்க வியாதியஸ்தரை சந்திப்பாங்க, தீர்க்க தரிசனம் வர உள்ளவங்க வெளிப்பாடுகளை சொல்லுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஞானத்தை போதிக்கிறவங்க ஞானத்தை போதிப்பாங்க, விசுவாசம் வர உள்ளவங்க விசுவாசத்தை ஊற்றுவாங்க. இப்படி எல்லாரும் நடந்தா சபை எவ்வளவு தரமாய் எவ்வளவு வேகமா வளரும். ஆனா சபையில இருக்கிறவங்க அவங்க வரம் பெற்றவங்க, இவங்களுக்கு கடவுள் வரம் கொடுத்திருக்கிறார், எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னு உட்கார்ந்து இருக்கிறதுனால 90% பேருடைய வேலையை 10% பேர் செய்கிறார்கள். அதனால அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அதனால அவங்க போராடுறாங்க. நானே இதையும் செய்யணுமா, நானும் அதையும் செய்யணுமா. கவனிங்கள், அவங்க வரம் இல்லாத பகுதியிலும் அவர்கள் திணிக்கப்படுகிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்க சபையை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் நான் பொதுவாக சொல்றேன். சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்காக நல்ல போதிக்கிற வரம் பெற்ற ஒரு வாலிப தங்கச்சிங்க இருக்கிறா, ஆனா அவளுக்கு அது தெரியல. அவள் அதற்காக எழும்பல, அதற்காக தன்னை பழக்கப்படுத்தி கொள்ளல, அந்த வரத்தை தட்டி எழுப்பல. அவ பாட்டு வர்றா, அவ பாட்டு போறா. கவனிங்க. ஆனா சண்டே ஸ்கூலுக்கு சம்பந்தமே இல்லாத சுகமளிக்கிற வரம் கொண்ட ஒரு சகோதரிய சண்டே ஸ்கூல் நடத்த போட்டிருக்கு. இதுக்கும் நடத்த முடியல, பிள்ளைகளுக்கும் ஒன்றும் விளங்கல. ஆமே. அப்படி ஆளை பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். சிலர்கிட்ட கொடுத்து பார்த்தா சண்டே ஸ்கூல்லையும் சுகமளிக்கிறாரா நடத்துகிறாங்க. உங்களில் யாருக்காகிலும் வியாதி இருந்தால் கைகளை உயர்த்துங்கள்ன்றாங்க. என்னன்னு பார்த்தா அக்காவுக்கு போதிக்கிற வரம் இல்லை. நல்லா சொல்லுங்க, ஏன் இப்படி எல்லாம் திணிக்க வேண்டி இருக்கு? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஏன் எழும்ப வேண்டியவங்க எழும்பலைங்க, வர வேண்டியவங்க வரல. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு வருவீங்க நான் நம்புகிறேன். நீங்கள் வரலன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தை நான் முடிக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கிறேன்.
ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் காலையில் 5 மணிக்கு தான் ட்ராவல் இருக்குது. 5 மணி வரைக்கும் மிட் நைட்லேயே அதை வச்சு எல்லாரையும் எழுப்பிட்டு தான் அனுப்புகிறதா இருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. நிறைய பேர் நினைக்கிறா எந்திரிச்சிருவோம் பாஸ்டர், நீ அப்படியெல்லாம் ஏதாவது பண்ணிடாதீங்க. நல்லது, கர்த்தர் நல்லவர். ஆக நம்முடைய சபையிலே எல்லா வரங்களும் வேலை செய்ய ஆரம்பித்தால் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் இப்படி சொல்கிறேன் பாருங்கண்ணே, இப்போ புரியும். நீங்கள் உங்கள் வரத்தை கண்டுபிடிக்காமல் அமைதியாக இருக்கிறதுனால தான் சபையில் நிறைய பேர் இன்னும் வியாதியாகவே இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு குழப்பமே தீரலை. ஆமீன் சொல்லுங்க. இன்னும் நிறைய பேர் பிரச்சனையோடு இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு உதவி கிடைக்கல. நம்ம வரம் கண்டுபிடிக்காதனால தான் இந்த சபைக்குள்ளே எப்போவோ வந்திருக்க வேண்டிய சில குடும்பங்கள் இன்னும் வராமல் விக்கிரகத்தை ஆராதிச்சிட்ருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்முடைய திருச்சபையை நிறுவிய நம்முடைய தாய் மட்டும் தனக்கு இருந்த வரத்தை கண்டுபிடிக்காமலேயே நானும் ஒரு விசுவாசி ஆராதிப்பேன், ஆண்டவருக்கு சோத்திரம் அப்படின்னு போயிருந்தால் என்ன ஆயிருக்குன்னு யோசிங்க. எத்தனை தற்கொலை நடந்திருக்கும், எத்தனை ஜீவன்களை சத்து கொண்டு போயிருப்பான், எத்தனை குடும்பங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கும். ஒரு தாய் தனக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன கிருபையை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்த தொடங்கினதுனால 1000 குடும்பங்கள் வாழுதுன்னா நீங்களும் அதே பாதையில் கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கையை தட்டி அந்த அம்மாவுக்காக கர்த்தருக்கு மகிமை கொடுங்க பார்க்கலாம். அதுதாங்க வரத்தினுடைய மேன்மை. ஜஸ்ட் ஒன் பர்சன், முழு குடும்பம் இல்லை, குழந்தைகள் எல்லாம் சிறியவர்கள், கணவனுடைய ஒத்தாசை இல்லை, ஆனால் one person can make changes. ஒரே ஒரு நபர் எழும்பி எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை நான் தேசத்திற்கு கொண்டு போவேன் எழும்பினா இத்தனை பெரிய மாற்றம் வரும்னா, இங்கே உட்கார்ந்து இருக்கிற 150க்கும் அதிகமான பிள்ளைகள் எழும்பி கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையை கண்டுபிடித்தால் என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆமே, சத்தமாமே. சபை தரமுள்ளதாய் மாற, சபை பக்தி விருத்தி அடைய, சபை சுத்திகரிக்கப்பட, சபை சத்தியத்திலே பலப்பட, சபை அளவிலே வளர நம்முடைய வரம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் அந்த ஏக்கத்தோடு இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். வரங்களை அடையாளம் காணுவது எப்படி? முக்கியமான தலைப்புக்கு வாங்க பார்க்கலாம். வரங்களை அடையாளம் காணும் 7 படிகள். வரங்களை அடையாளம் காண்பதற்கென்று பைபிளில் சூத்திரங்கள், ஃபார்முலாஸ் எல்லாம் இல்லை. ஆதி சபை அப்படி செய்ததாகவும் நாம் படிக்கலை. அவர்கள் தேவனோடு நெருங்கி இருந்தார்கள். அவங்கவுங்க வரம் என்ன செய்தது? அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வேதம் முழுவதுமே நமக்கு சில பகுத்தறிவின் கிருபைகளை தந்து இவைகளையெல்லாம் செய்தால் உனக்குள் இருக்கிற வரத்தை நீ அடையாளம் காணலாம் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். ஆமென். எனவே அதையே 7 படிகளாக நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ரொம்ப கவனிச்சிங்கன்னா, இன்று ஆராதனை 8:40 நான் செய்தியை முடிக்கிற போதே சிலர் உங்களுடைய வரங்களை கண்டுபிடிப்பீர்கள். இன்று இரவு நீங்கள் வீட்டில் போய் ஜெபிக்கிற போது, நாளை காலை ஜெபிக்கிற போது, நாளை ஆராதனையில் ஜெபிக்கிற போது எப்போதோ நீங்கள் உங்கள் வரத்தை அடையாளம் காண முடியும். எத்தனை பேர் அதுக்கு ஆசைப்படுறீங்க? எனக்குள்ள இருக்கிற வரத்தை நான் கண்டுபிடிக்க நினைக்கிறீங்களா? ஒன்றை கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்குள்ள 3 4 இருக்கலாம், சிலருக்குள் 5 கூட இருக்கலாம், 6 கூட இருக்கலாம், 9 இருக்க வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் அதிகபட்சம் நீங்கள் நாடினால், அதிகபட்சம் நீங்கள் வாஞ்சித்தால், கர்த்தர் உங்களுக்கு அப்படி ஊழியங்களை, எதிர்காலங்களை வைத்திருந்தால் அது உங்களுக்குள் நிச்சயம் இருக்கலாம். நீங்கள் 1 கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்கன்னா மற்றதையெல்லாம் கண்டுபிடிக்க இந்த படிகளை கொண்டு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்பர் 1, முதல் படி என்ன? வரங்களை குறித்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் 5 நாளாக நடந்தது. ஆனால் படியில் ஒன்றா நான் சொல்லிடுறேன். நோ அபவுட் த கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். எவ்வளோ வரங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அந்த வரங்கள் எப்படியெல்லாம் கிரியை செய்ய நமக்கு தெரியணும். ஆமென் சொல்லுங்களேன். வரங்களை பற்றிய அறிவு இல்லாமல் வரத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமென். அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் மேலே வர்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் கண்டிப்பாய் பெற்றிருக்க வேண்டும். ஆவியானவர் தான் வரங்களின் ஊற்றாக இருக்கிறார். அவர் இல்லாமல் வரங்கள் இல்லை. குறிப்பாய் அந்நிய பாஷை அடையாளம் இல்லாமல் நீங்கள் வரங்களை செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் அந்நிய பாஷை தான்
வரங்களின் ஊற்றுக்கண். எழுதிக்கொள்ளுங்க. ஊற்றுக்கண் எதுன்னா, எல்லா வரங்களின் ஊற்றுக்கண்ணும் எதுன்னா அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. எந்த வரமும் அந்நிய பாஷை என்ற ஊற்றுக்கண்ணிலிருந்து தான் புறப்படும். ஆமென். எனவே ரொம்ப அவசியம் என்ன, நாளைக்கு அபிஷேக கூட்டம் இருக்கிறது பகல்ல, வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்களுக்குள்ளிருந்தும் வரங்கள் புறப்படும். இன்னும் அந்நிய பாஷை கிடைக்கவில்லை என்றவர்கள் நீங்கள் நாளை கண்டிப்பாய் பகல் கூட்டத்தை தவறவிட வேண்டாம். வாஞ்சியோடு வந்து, ஆண்டவரே என் நாவை தொட்டுவிடும், என் நாவிலும் அந்த பற்பல பாஷைகளை வைத்துவிடும்னு ஜெபிப்பீங்கன்னா ஆவியானவர் நிச்சயமாக உங்களுக்கு தருகிறவர். நான் இப்படி சொல்லுகிறேன், எதை கேட்டு தருவாரோ இல்லையோ, ஒரு வரத்தை கேட்டு அவர் தராமல் இருந்ததே இல்லை. நம்ம ரொம்ப கஷ்டமாக நினைக்கிறது தெரியுமா, வரத்தை தர்றது, பரிசுத்தாவியை தர்றது, அபிஷேகத்தை தர்றது ரொம்ப கஷ்டம் போல. கொஞ்ச நாள் உபவாசம் இருந்தால் கிடையவே கிடையாது. தேவன் எதையும் தருவதற்கு தாமதிப்பார், அவருடைய பரிசுத்தாவியை தருவதற்கு ஒரு நாள் கூட தாமதிக்க மாட்டார். நாம் வாஞ்சையாயிருந்தால் இந்த இரவே ஊற்றுகிறவர். சத்தமோ ராமேன்னு சொல்லிடுங்க. நீங்கள் வாஞ்சித்தால் நாளை பகல் அபிஷேக கூட்டம் உங்களுக்கான நாளாயிருக்கும். எனவே அதை முதல்ல ரொம்ப முக்கியம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். நிறைய அந்நிய பாஷை பேசணும், அதை நான் நாளைய தினத்திலே உங்களுக்கு சொல்லி தருவேன். நம்பர் 1, முதல் குறிப்பு, நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை குறித்த அறிவு தேவை. ஒருவேளை கடந்த 5 நாட்கள் வராதவர்கள் அதனுடைய நோட்ஸை வாங்கி பாருங்க, யூடியூப்பில் லைவ் இருக்குது, போட்டு பாருங்க. வரங்களை குறித்த அறிவு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஒரு ஆமேன். நம்பர் 2, ஆமேன். இனி இருக்கிற 6ஐயும் நான் நிறுத்தி சொல்லித்தர விரும்புகிறேன். 2, ஆமேன். உங்களுக்கு என்ன வரம் என்பதை உணர்த்தும்படி ஜெபியுங்கள். ஜெபியுங்கள் மட்டும் எழுதிக் கொள்ளுங்க. ப்ரே ஃபார் த கைடன்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு சொல்லி தாரும், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு அந்த ஞானத்தை தாரும், எனக்கு இருக்கிற வரத்தை நான் அடையாளம் காணும்படி எனக்கு உதவி செய்யும் என்று நீங்க பரிசுத்த ஆவியானவற்றை ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வரத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும்படி நீங்க ஜெபிக்கணும். சத்தமா ஒரு ஆமென் சொன்னீங்களா? ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். ஆவியானவரே எனக்கு அந்த வரத்தை குறித்த வெளிப்பாட்டை தாரும். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், அன்பை நாடுங்கள். நான் கொஞ்சம் அந்த குறிப்புகளை பாஸ் பண்ணிட்டு இங்கே வர்றேன். ஞான வரங்களை விரும்புங்கள். என்னையே பாருங்கள், பார்க்கலாம். வரம் விரும்பினால் மட்டுமே கிடைக்கும். ஒரு ஆமென். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எல்லாருக்குள்ளேயும் வரம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் விரும்பாத பட்சத்தில், நீங்கள் அதை குறித்து அசதியாக இருக்கிற பட்சத்தில் அது உங்களுக்குள் வேலை செய்யாது. இந்த செய்தி நமக்கு இல்லை, நமக்கு சுகம் கிடைத்தால் போதும், அப்படி யாராவது வந்திருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள கடவுள் வச்சிருக்கிற அந்த பொக்கிஷத்தை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஒரு கதையை சொல்லிட்டு நான் 2வது குறிப்புக்கு திரும்ப வர்றேன். இந்த கதை இங்கே இருக்கிற சிலருக்கு, யாருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சரி, ஒரு போதகர் ஒருவர், நம்ம போதகரையே வச்சுக்குவோம், இவங்களெல்லாம் சொன்னால் பிறகு குத்தமாயிடக்கூடாது. ஒரு போதகர் ஒருத்தர் வெளிநாட்டு பிரயாணத்துக்காக கப்பலில் டிக்கெட் எடுத்தார். ஆமாம், 7 நாள் பிரயாணம் கடல்லையே, 7வது நாள் தான் இறங்குவார். அப்போ 7 நாளுக்காக இவர் கொஞ்சம் பிரெட்டு, ஜாமு, கெட்டு போகாத உணவு, அப்படி சப்பாத்தி இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு பேக் பண்ணிட்டு ஏறினார். முத நாள் சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்ல பிரெட் அண்ட் ஜாம். 2வது நாள் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. 3வது நாள் கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணார். 4வது நாள் எல்லாம் காஞ்சி அட்டையாக மாறிடுது. ஜாம் போட்டால் கூட அது ஊறலை. ரொம்ப டயர்டாயிட்டார், ரொம்ப சோர்வாயிட்டார். ரூம்லேயே உட்காந்துட்டு இருந்தார். அவருடைய ரூமுக்கு டெய்லி வந்து க்ளீன் பண்ண வர்ற அந்த ரூம் பாய், கப்பலில் இருக்கிற ரூம் பாய், அவன் டெய்லி வருவான். ஹாய் சார், குட் மார்னிங் சார் அப்படிமா. இவரும் அவன்கிட்ட பேசுவார், காஸ்பல் சொல்வார், அவன்கிட்ட ஏதாவது விசாரிப்பார், எத்தனை நாள் பாகுது, எப்படி போயிட்டு இருக்குது எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். இந்த 4வது நாளை கடந்த போது இவர் ரொம்ப முகம் வாடி போய் ஆளே வத்தின மாதிரி உட்கார்ந்து இருந்தவொடனே அவன் அவர்கிட்ட கேட்டான், என்ன சார் ஆச்சுது அப்படின்னு. அவர் சொன்னார், பா 7 நாளைக்கு கொண்டு வந்தேன்,
4வது நாளே சாப்பிட முடியல. சப்பாத்தி எல்லாம் அட்டை மாதிரி இருக்குது, பிரெட் எல்லாம் பூசணம் பூத்து இருக்குது. இப்போ அதனால் கொஞ்சம் பசி, என்ன செய்யன்னு தெரில அப்படின்னு ஒன்று அவன் கேட்டான், சார் உங்கள் டிக்கெட்டை கொடுங்க, நீங்கள் கப்பலுக்கு வாங்கின டிக்கெட்டை கொடுங்கன்னு அந்த டிக்கெட்டை கொடுத்தான். டிக்கெட்டுக்கு பின்னாடி வாங்கி பார்த்தா கவனிங்கள், 7 நாளும் தினமும் 3 வேளை உணவுக்கும் 2 வேளை டீ ஸ்நாக்ஸுக்கும் சேர்த்து தான் இவர் பணம் செலுத்தி இருந்தார், டிக்கெட் வாங்கியிருந்தார். அவன் சொன்னான், போங்க சார், உடனே கேன்டீனுக்கு போங்க, டைனிங் ஹாலுக்கு போங்க, வேண்டிய சாப்பாடு அங்கே இருக்குது. நீங்கள் 4 நாளாக பிரெட்டும் காஞ்ச சப்பாத்தியும் தின்னு இப்படி ஆயிட்டீங்க, இனிமையாவது நல்லா சாப்பிடுங்க. அங்கே போய் பார்த்தா பஃபே சிஸ்டத்தில் ஏகப்பட்ட உணவுகள் தாராளமாக கிடக்கு. இன்றைக்கும் சகோதரி கவனியுங்கள், தேவன் நமக்குள்ளும் சில வரங்களை ஏற்கனவே தந்திருக்கிறார். நாம் அதை அடையாளம் காணாமல், அடையாளம் காண விரும்பாமல், அடையாளம் காண கற்றுக் கொடுத்தாலும் கவனிக்க மனதில்லாமல் இன்னும் காய்ந்த ரொட்டியோடு ஓட்ட விரும்புகிறோம். என்ன ரொட்டி? அப்புறம் யாராவது ஒரு தீர்க்கதரிசி வருகிறார் அப்படின்னா மெதுவா ஜோசப் பாஸ்டர்ட்ட சொல்லாமே நைஸா போய் தலையை விட்டுட்டு வர்றது. நான் நிறைய கன்வென்ஷன் போகிறேன், சிலர் ஜெபிக்க வருவாங்க. என்னுடைய பழக்கம் என்ன ஜெப குறிப்பு நீங்கள் தான் சொல்லணும், சொன்னால் நான் ஜெபிப்பேன். சிலர் சொல்லுவாங்க, நீங்களே ஜெபிங்க. அம்மா சொல்லுங்கம்மா. இல்லை பாஸ்டர், நீங்களே கண்டுபிடிச்சி நீங்களே. அட காஞ்ச ரொட்டிகளா? ஆமே, கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறார். சுகமளிக்கிற கிருபை தாய்கிட்டே இருக்கு, ஆனா பிள்ளைக்கு சுகம் இல்லை. ஏன்னா தாங்கிட்ட என்ன வரம் இருக்குன்னு தாய்க்கு தெரியல. ஞானத்தை போதிக்கிற வரம் மனைவிட்ட இருக்கு, கணவன் மண்டை பிச்சுட்டு அலைகிறாரு, என்ன பண்ண போறேன் இந்த தொழில்னு. இந்த அம்மா மட்டும் அதை கண்டுபிடிச்சிருந்தா கணவனுக்கு சொல்லி இருக்கும், ஐயா கர்த்தர் சொல்றாரு இதை இப்படி செய்யுங்க, அதை அங்க செய்யுங்க, என்னைக்கோ சக்சஸ்ஃபுல்லா மாறி இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மனசுல இப்படி மண்டையாத ஆட்டுங்க பார்க்கலாம். கரெக்ட் தான் பாஸ்டர். ஆமே, அறிவை உணர்த்துகிற வசனம் நிறைய பேருக்குள்ள இருக்கு, ஆனா அறிவு தான் உணர மாட்டேங்குது. ஏன்னா உள்ள இருக்கிறதே சொல்லுங்க தெரியல. நம்முடைய தேவன் ஏற்கனவே நமக்குள்ள நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஸ்டோர் பண்ணியிருக்கிறார். நீங்கள் தரித்திரத்திலிருந்து விடுதலையாகவும் வரம் கிரியை செய்யும். உங்கள் தொழில் சக்சஸா மாறதுக்கு இந்த வரம் போதுமானது. ஆமீன் சொல்லுங்களேன். நேற்றோ முந்திய நாளோ நான் லைவ்ல இந்த சத்தத்தை கேட்டேன். யோசேப்பு உயர்த்தப்பட்டதற்கு என்ன காரணம்? ஜோசப் ஐயா தான் பேசினார், ஞாபகம் இருக்கு. யோசேப்பு உயர்த்தப்பட்டதுக்கு என்ன காரணம்? சத்தமா சொல்லுங்க. அவன் பரிசுத்தவான், அதெல்லாம் கரெக்ட், அது எல்லாத்தையும் இருக்க வேண்டிய கேரக்டர். ஆனா அவன் தனக்கு தேவன் கொடுத்த வரத்தை ஆக்டிவேட்லயே வச்சிருந்தான் பாருங்க. அந்த வரம் அவனை ராஜாவுக்கு முன்பு கொண்டு போய் நிறுத்தியது. தானியேல் பொன் சரப்பணி தரித்தவனாய் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். கொலு மண்டபம் வரைக்கும் அவனை கொண்டு போனது எது? அவனுடைய ஜெபம். அப்படிதான் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஜெபம் எல்லாரும் செய்வது. யூதர்கள் அத்தனை பேரும் தினமும் அந்தி சந்தி மத்தியான வேளை எருசலேமை நோக்கி தங்கள் முகத்தை திருப்பி ஜெபிக்க வேண்டும். தானியேல் அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா மைல் போனவன், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா தானியேல் தனக்குள் தேவன் தந்திருந்த மறைபொருட்களை அறியும் வரத்தை எப்போதும் அனல் மூட்டி வைத்திருந்தான். யாரு சொப்பனம் பார்த்தாலும், சொப்பனமே சொல்லலனாலும் எனக்குள் இருக்கிற வரம் அதை கண்டுபிடிக்கும். அந்த வரம் அவனை கொலு மண்டபத்தில் கொண்டு வச்சுது. ஆமே. தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் அரண்மனைக்குள் போனானே, ஏன் அப்படின்னு கேட்டா சண்டே ஸ்கூல் பிள்ளை போல சொல்லுவோம், அவன் கர்த்தரை எப்போதும் ஸ்தோத்தரிப்பான். அக்கா, அது எல்லாரும் செய்வது. தாவீதுக்குள் இருந்த வரம் என்ன தெரியுமா? விசுவாச வரம். சொல்லுங்க எல்லாரும். 17 வயசுல விசுவாச வரம். இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் நாய் போல விழுவான். எப்படிடா சொல்ற? விசுவாசங்க. எனக்குள் இருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார், இவன் தலையின்று விழும். அந்த வரம் தூக்கி கொண்டு நிறுத்துச்சு. ஆமென் சொல்லல. ஹல்லேலூயா. இப்படி சொல்லிட்டே போகலாம். பைபிள்ல இருக்கிற அத்தனை ஹீரோக்களும் கதாநாயகர்களும் கதாநாயகிகளும்
உயர்த்தப்பட்டதற்கு காரணமெல்லாம் அவர்கள் தங்களுக்குள் இருந்த வரத்தை கவனித்தார். லிசன், நான் பைபிள் ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு இப்படி இந்த வரங்களை சொல்லும்போது இப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். உங்கள்கிட்டையும் சொல்லி இருந்தால் ரிப்பீட் பண்ணுறேன். பல்லு வலி வந்திருக்கா? கொடுமையான வலி இருக்கிறதுல யார்கிட்ட போவீங்க? அதானே, பெட்டி கடையில் மாத்திரை வாங்கி போடுற ஆள்லாம் இருக்குதோன்னு பார்த்தேன். பல் டாக்டர்கிட்ட, அந்த பல் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் போடணும். சார் இருக்காரா, இன்னைக்கு வரலாமா, டோக்கன் போட்டுக்கோங்க. ஜான் பால். எத்தனாவது டோக்கன்? 92. எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் வந்தாலே 5 மணி நேரம் ஆகும். ஆனாலும் வந்துடுறேன். அங்கேயும் போய் இப்படி வச்சுட்டே உட்காந்துருக்கிறது. டாக்டர் உள்ளே இருப்பார். எத்தனை மணி நேரம்னா குறைஞ்சது 3 மணி நேரம் அந்த வரிசையில் உட்காந்துருக்கணும். ஆமாம் தானே? சரி, கவனிங்க. உள்ளே போனால் அங்கே ஒரு படுக்கையில் படுங்க. இந்த பல் டாக்டர் ரொம்ப பேச மாட்டாங்க. சில படுங்க, வாய் தரங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா தரங்க. நாயாய திறக்கணும்? நீ சொல்கிறதுக்கெலாம் நான் திறக்கணுமோ? அப்படிமாம்மா சொல்லுங்க. சபையில் சாமியல் பாஸ்டர் வாயை திறந்து அப்படிம்பாரு, திறக்க மாட்டோம். ஆனால் அவன் சொன்னா 2 பர்கர் உள்ள வைக்கலாம் பிரதர். அவன் நம்ம பல்ல நோண்டுவான். சத்தம் கவனிங்க. நம்ம பல்ல என்னமோ பண்ணுவான், பிடுங்கணும்பா. பிடுங்குறக்கும் ஏன் பல்லு நீ எப்படி பிடுங்க? பிடுங்க, நான் பிடிங்க டாக்டர். வெளியே வரும்போது முந்திரி கொட்டை மாதிரி மாத்திரை பெருசு பெருசா ஒரு 10 மாத்திரை கொடுப்பான். அது என்ன மாத்திரை, இது எதுக்கு, இது என்ன செய்யும், கேள்வியே கேட்காம வாங்கிட்டு வந்து லபக்கு லபக்குன்னு விழுங்குறது. ஆமாம் தானா? வெளியே வந்தால் ஒரு 2500 ரூபா பில்லு. அதையும் கொஞ்சம் கூட மனச்சங்கடம் இல்லாமல் கட்டிட்டு அவர் சொன்னாரேன்னு 3 நாள் அதை திங்கிறது. 3ஆவது நாள் வந்துடணும்னா கரெக்டாக டோக்கன் போட்டு திரும்பவும் போய் திறங்க அப்படின்னா ஆணு வாயை புழக்க. கவனிங்க. ஏன் நேரத்தை கெடுத்து, ஏன் பணத்தை கொடுத்து, ஏன் வாயை அவங்கிட்ட காட்டி, ஏன் பல்ல அவன் பிடுங்கி, எனக்கு தெரியாத மாத்திரையெல்லாம் என்ன திங்க வச்சு, என்கிட்ட இருக்கிற பணத்தையும் கறந்துட்டு விடுறானே. ஏன் அதை பண்ணுறீங்க? சொந்தக்காரன் ஐயோ பாவம் அப்படியா பண்ணுறோம்? சுகமாகணும்ல. நான் சொல்கிறேன், என்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அவங்கிட்ட இருக்கு. பல்லு ஏன் பல்லு, ஆனால் ஏன் வலிக்குதுன்னு எனக்கு அறிவு இல்லை. ஆனால் அந்த அறிவு அவங்கிட்ட இருக்கு. என்ன செஞ்சா தீருங்கிற ஞானம் எனக்கு இல்லை. ஆனால் இது என்ன செஞ்சா தீருங்கிற ஞானம், நல்லா சொல்லுங்க. அப்போ ஏன் பிரச்சனைய தீர்க்கிற ஒன்று அவனிடம் இருப்பதால் ஏன் நேரத்தை கொண்டு கொடுக்குறேன், ஏன் பணத்தை கொண்டு கொடுக்குறேன், ஏன் வாய் அவன் லோக திறக்கிறேன், அவன் தர்றதெல்லாம் திங்கிறேன், அவன் சொல்றதெல்லாம் செய்கிறேன். ஏன்? என்னிடத்தில் இல்லாத ஒன்று அவனிடத்தில் இருக்கிறது. விளங்கிட்டா? இப்போ அதே இடத்துல உங்களை கொண்டு வர்றேன். நீங்களும் அந்த பல் டாக்டர் மாதிரி இந்த உலகத்திட்ட நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய காயம் இருக்கு, நிறைய வலி இருக்கு. அதை தீர்க்கிற ஒன்று உங்ககிட்ட இருக்கு. நீங்க அதை கண்டுபிடிக்காம நீங்களே பல்லுல கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறதுனால தான் நீங்க இப்படியே இருக்கீங்க. ஒருத்தனும் தேடி வர மாட்டான், காசு கொண்டு வந்து தர மாட்டான், ஒரு வயலும் மதிக்க மாட்டான், சொன்னா கேட்க மாட்டான், சபைக்கு வான்னா வர மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனா நம்ம அந்தோணியம்மா தாயார் கூப்பிட்டாகன்னு ராஜபாளையத்தில் இருந்து பஸ் ஏறி வருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் என் பிரச்சனையை பத்தி என்கிட்ட இல்லாத ஒன்று இந்த அம்மா கிட்ட இருக்கு. கையை நல்லா தட்டுங்க, கையை நல்லா தட்டுங்க. விளங்கி இருந்தா தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஷார்ட்கட்டா என்ன கேட்போம் தெரியுமா? நான் ஒரு பெரிய மனுஷன் வர்றேன், எழுந்து நிற்கலையே, நான் சொல்றேன் ஒரு வேலும் கேட்கலையே. நிறைய பேர் சொல்றேன், ஏன் சிஸ்டர் சுவிசேஷம் சொல்ல, ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. நானும் சொல்லிட்டே தான் இருக்கு.
ஏன்னா நாம மதிப்பை தேடுறோம், மதிப்பு தானா வராது. வரத்தை தட்டி எழுப்புங்க, நீங்க தேடுற மதிப்பு வரிசையில் வரும். வரத்தை தட்டி எழுப்புங்க, கர்த்தர் உங்களை தானா பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப விளங்கிட்டா வரம் எவ்வளவு முக்கியம்னு விளங்கிட்டா? ஆமீன் சொல்லணும். வரமுள்ள நபர்களை தேடி ஜனம் வரும். வரமுள்ள நபர்களுக்கு ஃபோன் கால் வரும். வரமுள்ள நபர்களுக்கு வருமானம் வரும். வரமுள்ள நபர்களுக்கு கனமும் மகிமையும் வரும். வரமுள்ள சபைக்கு ஆத்துமாக்கள் தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டாம், அவன் கேள்விப்படுவான். இங்க ஏதோ ஒரு அற்புதம் இருக்கு, இங்க போனா விடுதலை இருக்கு, இங்க போனா மந்திரவாதம் உடையும், இங்க போனா நம்ம கேள்விக்கு பதில் வரும், இங்க போனா தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசுவார். ஆண்டவர் எதையாகிலும் செய்வார் என்றால் ஜனம் தேடி வரும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென். ஹல்லேலூயா. வரங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரிஞ்சவங்க ஒரு ஆமென். ரைட். அப்போ நம்பர் 2, இரண்டாவது வரத்தை அடையாளம் காண்பதற்கு இரண்டாவது அதுக்காக ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு என் வரத்தை காண்பீங்க. இப்பவே ஜெபிச்சிருங்க பார்க்கலாம். மனசுக்குள்ள ஜெபிச்சிருங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி மனசுக்குள்ள ஜெபிங்க பார்க்கலாம். ஆவியானவரே எனக்குள்ள இருக்கிற வரங்களை எல்லாம் எனக்கு காட்டி கொடுங்கப்பா. சொல்லுங்க, அடையாளம் காட்டுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆமென். எனக்குள்ள இருக்கிற எந்த வரமும் இனி செயல்படாம இருக்க கூடாது. எனக்குள்ள இருக்கிற வரங்களை எல்லாம் எனக்கு காமிச்சு கொடுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ கன்ஸ்டன்ட் பிரேயர், தொடர்ந்து இதுக்காக ஜெபிக்கணும். டெய்லி ஜெபத்தில் உங்க வரத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆமீன் சொல்லியிருக்க பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி வரங்களுக்காக டெய்லி ஜெபிக்கணும். இப்படி கேம்ப் வைக்கும்போது மட்டும் ஜெபிக்கப்படாது. ஜெப முகாமில் வந்து ஜெபிக்கிறது, கூடார பண்டிகையில் ஜெபிக்க இல்லை. தினமும் ஜெபிக்கணும். எனக்குள்ள இருக்கிற வரத்தை அனல் மூட்டுங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற வரத்தை கொஞ்சம் கலக்கி எழுப்புங்க ஆண்டவரே. எனக்குள்ள இருக்கிற வரத்தை எனக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுங்க ஆண்டவரே. நான் 10 பேருக்காவது பயனுள்ளவனா மாறணும் ஆண்டவரே. அது உங்க ஜெபமா மாறட்டும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது படி என்ன என்றால், உங்கள் விருப்பத்தை சோதித்து பாருங்கள். Test your desires, examine your desires. உங்களுக்குள்ள இருக்கிற விருப்பம் இருக்கு பாருங்க. ஆமா, என்ன கவனிக்கணும்னா, பிராக்டிக்கலா பேசுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு புரியுங்கிறதுனால அப்படி வர்றேன். உங்களுக்குள்ள இருக்கிற விருப்பம்னா என்ன? யாராகிலும் ஒருவர் சாட்சி நேரத்தில் சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு 1-2 சொல்றேன். சாட்சியில் ஒரு சகோதரி எழுந்து சொல்றாங்க, 2-3 நாளாவே எனக்கு உடல்ல சரியில்லை, ஆனாலும் இன்னைக்கு ஆராய்ச்சி வர முடியாதுன்னு நினைச்சேன், கிருபையால வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனேயே உங்களுக்குள்ள பாஸ்டர் உடனே சொல்லுவார், இந்த சகோதரிக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுவோம், எல்லாரும் சோத்திரம் 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 அப்படின்னு கடமைக்கு சொல்லும்போது உங்களுக்குள்ள மட்டும் இந்த சகோதரிக்காக நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, இவங்க வியாதி மாறின ஆண்டவரே. வீட்டுக்கு போயிட்டீங்க, ஆராதனை முடிஞ்சிட்டு அன்னைக்கு குடும்ப ஜெபத்தில் உட்கார்றீங்க, ஆனால் அந்த சகோதரியோட ஞாபகம் உங்களுக்கு வருது. ஆண்டவர் அந்த சகோதரியுடைய முகத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். ஆமென். அவங்களுக்காக திரும்பவும் ஜெபிக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சுகமளிக்கும் வரத்தை வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குழந்தைங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு வாஞ்ச, ஜோமன்யா, இன்னைக்கு வசனம் படிச்சியா, இன்னைக்கு ஸ்கூல் போலையா, அப்படி பேசுவாங்க பாருங்க. அந்த டிசையரே உங்களுக்குள்ள இருக்கிற வரத்தினுடைய ஒரு சின்ன சிக்னல். எத்தனை பேருக்கு இப்போ நான் சொன்னது புரிஞ்சுது? ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க ஜெபிக்கல, ஆனாலும் உங்களுக்கு ஒரு சொப்பனம் வருது பாருங்க. அடிக்கடி எனக்கு ஒரு சொப்பனம் வரும் பாஸ்டர். ஆமா, நம்ம சர்ச்சில் இவங்களை பத்தி வருது, அவங்கள பத்தி வருது, தேசத்தை பத்தி வருது. நான் நினைச்சுக்குவேன் சாதாரணமா வருது. இல்ல, உங்களுக்குள் தேவன் வெளிப்பாட்டின் வரங்களை வைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. கூடி ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும். அப்படியே உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கும் என்றால் தேவன் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்கிற சில கிருபைகளை வைத்திருக்கலாம். ஆத்தும பாரம் எப்போதுமே எனக்கு இருக்குது. ரட்சிக்கப்படாத ஒருத்தரை, சாமியாடுற ஒருத்தரை, மூட நம்பிக்கையில வித்தியாசமா வேஷம் போட்டு போற ஒருத்தரை பார்த்தாலே எனக்கு ஒரு துளி கண்ணீர் வருதுன்னா அதுவும் ஒரு வரத்தின் வெளிப்பாடாக இருக்கலாம். ஒரு அல்லேலூயா. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன், கவனிங்க. கணவர் ஒரு முடிவு எடுக்கிறார், யாரோ வந்து காசு பணம் கேட்குறாங்க, அவர் கொடுக்கறதுக்கு தயாராகிறார். நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைங்க நான் வேண்டான்னு நினைக்கிறேன், அவன் கேட்குற விஷயம் ஏமாத்துற மாதிரி இருக்குது, எனக்கு சரியாக படலை அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக சொல்கிறீங்க. ஆனாலும் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை மீறி கொடுத்துட்டாரு. ஒரு வாரம் கழித்து வந்து சொல்கிறாரு, உன் பேச்சை பேசாமல் இதுக்கு கேட்டிருக்கணும், நான் தேவையில்லாமல் பணத்தை கொடுத்து அப்படின்னா அது ஞானத்தை போதிக்கிற வசனமாகவும் இருக்கலாம். விளங்குனவங்க ஒரு ஆமே. என்னால் அட்மினிஸ்ட்ரேஷனை சரியா செய்ய முடியும், கொடுக்கிற பொறுப்பை நான் நேர்த்தியா முடிச்சு தர்றேன். சகோதரி, அது உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வரமாக இருக்கலாம்.
ஒரு அல்லேலூயா. சர்ச்சு முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஆனால் சேரெல்லாம் அங்கங்கே இருக்குது, வெளியே டம்ளர் தட்டெல்லாம் பறந்து இருக்குது. ஆனால் எனக்கு அப்படி போக மனசு இல்லை. உடம்பு வலிக்குது, நேரம் ஆகுது, காலையில் அதிகாலையில் வேலைக்கு போகணும். ஆனாலும் நான் சேரெல்லாம் அடுக்கி வச்சுட்டு சர்ச்சையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகிறேன்னா உங்களுக்குள் உதவி செய்கிற வரம் இருக்கலாம். கொடுக்கறதுக்கு பணம் இல்லைனாலும் கொடுக்கணும்னா உங்களுக்கு கொடுக்கிற அந்த கிருபை இருக்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வரத்தை நீங்க எக்ஸாமின் பண்ணணும்னா உங்க விருப்பத்தை சோதிக்கணும். நம்பர் 3 என்ன சோதிக்கணும்? சத்தமா சொல்லுங்க. ஜெபிக்கும் போது உங்க மனசெல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. அல்லேலூயா. ஒரு செய்தியை கேட்கும் போது உங்க மனம் எப்படி பாரப்படுதுன்னு பாருங்க. அதுதான் உங்களுக்கான வரமாக இருக்கலாம். கண்டிப்பான்னு சொல்லலை, இது டெஸ்ட் பண்ணுற ஒரு விதம். விளங்கினவங்க ஆமென். நெகேமியா திருப்பாதீங்க, கதையை தான் சொல்ல போகிறேன். நெகேமியா ஒரு செய்தி நெகேமியாவுக்கு வருது. என்ன செய்தி? எல்லாரும் ஊருக்கு போயிட்டு வர்றாங்க. நெகேமியாவோட கூட பிறந்த சகோதரனும் போயிட்டு வர்றான், ஆனானி. இவன் எப்பவும் கேட்குறமா, என்னப்பா ஊருக்கு போயிட்டு வந்தியா, எப்படி இருக்குது ஊரெல்லாம் அப்படின்னு கேட்டால் அவன் சகஜமாக ஒரு நியூஸை சொல்லிட்டு போகிறான். ஊரா இன்னும் அப்படி தான் இருக்குது, எருசலேம் எல்லாம் உடஞ்சி கிடக்குது, அங்கங்கே ஓட்டை இருக்குது, தீ வச்சதெல்லாம் அப்படி இருக்குது. எல்லாரும் சிரிக்கிறானுங்க, பக்கத்து நாட்டுக்காரெல்லாம் சிரிக்கிறான். பாருங்கள் உங்கள் எருசலேம் ஆலயம் இடிச்சு கிடக்குது அப்படின்ட்டு அவன் பாட்டு போயிட்டான். போய் பார்த்துட்டு வந்தவனுக்கு அழுக வரல, போய் பார்த்துட்டு வந்தவனுக்கு பாரம் வரல, போய் பார்த்துட்டு வந்தவனுக்கு எருசலேமை கட்டணும்னு விருப்பம் வரல. ஆனால் கேட்ட ஒருத்தனுக்கு அதுக்கு பிறகு வேலையே செய்ய முடியலை. உட்கார்ந்து அழுது துக்கித்து மன்றாடி உபவாசித்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். ஆண்டவரே எங்கள் பாவம் தான் உடைஞ்சு கிடக்கு, உமக்கு சித்தமானால் அப்படின்றான். பாருங்க, கவனிங்கள். எவனுக்குள் அந்த விருப்பம் வந்ததோ அவனை கொண்டே அலங்கத்தை கட்டினார் கர்த்தர். விருப்பம், அந்த அழுகை, அந்த பாரம் எதன் அடையாளம் தெரியுமா? உன்னை கொண்டு தான் அதை செய்ய போறேன், அந்த பலன் உனக்குள்ள தந்திருக்கிறேன்னு அடையாளம். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுவீங்க? கவனிங்க. நிறைய பேர் இப்படி பிரசங்கிக்கிறாங்க, நீ அழுதால் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். இல்லை சிஸ்டர், உங்களுக்குள்ள அதை செய்கிறதற்கான கிருபை இருக்கிறதுனால தான் நீங்க அழவே ஆரம்பிக்கீங்க. அழுததால கிருபை வரல, கிருபை இருக்க போய் தான் அழுக வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க எல்லாம் பாரப்பட்டதுனால கர்த்தர் ஆத்துமா தரல, அந்த ஆத்துமாக்களை ரட்சிக்க கிருபை இருந்ததால கர்த்தர் பாரங்களை தருகிறார். நீங்கள் எதற்காகவெல்லாம் பாரப்படுவீர்களோ அது எல்லாம் உங்களுக்குள் இருக்கிற வரத்தின் அடையாளம். ஆமென். அப்போ 3வது டெஸ்ட் என்ன? உங்க பாரத்தை செக் பண்ணுங்க, உங்க விருப்பத்தை செக் பண்ணுங்க. 41 பிள்ளைகள், 41 பேர் இறந்தார்கள். எனக்கு அது வலிக்கலை. ஆனால் 10 பிள்ளைகள் இறந்தார்கள் சொன்ன உடனே கவனிங்க. ஆமாம், ஒரு அமைச்சர் அழுதான். அமைச்சர் அழுறதுக்கு முன்னாடி நிறைய தேவ பிள்ளைகள் அழுதார்கள், நானும் உட்பட. ஏன்னா கவனிங்கள், தேவன் குழந்தைகள் மீது உங்களுக்கு ஒரு விருப்பத்தை தந்திருந்தால் உங்களை கொண்டே 1000 குழந்தைகளை அவர் காக்க போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். அப்போ 3 உங்க வரத்தை அடையாளம் காணணும்னா விருப்பத்தை, பாரத்தை சோதிச்சு பாருங்க. நம்பர் 4 ரொம்ப முக்கியம்னு. இப்போ பாரத்தை சோதிச்சிட்டீங்க. முதல்ல வரங்களை பற்றி அறிஞ்சிட்டீங்க 8 நாளில். 2 அதுக்காக ஜெபம் பண்ணிட்டீங்க, இப்போவே நிறைய பேர் பண்ணிட்டீங்க. இனிமையும் போய் பண்ணுங்க, இன்னைக்கு பண்ணுங்க, நாளைக்கு பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. 3 உங்கள் பாரம், உங்கள் விருப்பத்தை சோதிங்க. அதில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க. கர்த்தர் எனக்கு சுகமாக்குற வரம் தந்துட்டார்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு வைங்களேன். சரியா? எல்லாருக்கும் இல்லை, ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 4. அடுத்த ஸ்டெப் என்ன? விசுவாசத்தோடு செயல்படுத்த தொடங்குங்கள். எழுதிக்கோங்க. சர்வ் இன் தட் ஏரியா ஆஃப் யுவர் கிஃப்ட். உங்க வரம் சார்ந்த பகுதியில் இனிமே செயல் ஆரம்பிக்கணும். புரிஞ்சிட்டா? சுகமளிக்கிற வரம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டுன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு போங்க, வியாதிப்பட்ட ஒருத்தரை சந்திங்க. சபையிலேயே பலவீனமாக இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்து கூட ஜெபிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஃபோன் பண்ணி அந்த நபருக்காக, சிஸ்டர் உங்களுக்காக நான் ஃபோனில் ஒரு ஜெபம் பண்ணுறேன் சொல்லுங்க. ஆமென்.
உங்கள் வீட்டு பக்கத்தில் வியாதியாக ரொம்ப நாளாக இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். வரத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகலை. இதுதான் உங்கள் வரம்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த வியாதி உள்ள வீட்டுக்கு போய் சொல்லுங்க, நான் ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கட்டுமா. கை வைக்க வேண்டாம், எண்ணெய் பூச வேண்டாம், சின்னதாக ஒரு ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆமென். எக்ஸசைஸ், செயல்படுத்துங்கள், வீட்டில் செயல்படுத்துங்க. புரிஞ்சவங்க ராமே? எங்கே செயல்படுத்துங்க? முதல்ல நேராக சர்ச்சில் வந்து நிறைய பேர் நினைக்கிறாங்க, மைக் கொடுத்தா தானே பாஸ்டர், மைக்கும் மேடையும் தந்தால் எங்கள் வரம் பயங்கரமாக வேலை செய்யும். மைக்குக்கும் மேடைக்கும் வரத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு அல்லேலூயா. அது முதல்ல உங்கள் வீட்டில் ஆரம்பிக்கும். வீட்டில் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா, உடனே எந்த டாக்டர்கிட்ட போகலான்னு பார்க்கக்கூடாது. நானே இருக்கிறேன்ல, கர்த்தர் எனக்கு சுகமாக்குற வரத்தை தந்திருக்கேன்னு சொல்லியிருக்காருல்ல, நான் அதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், அதனால் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஒரு ஆமென். ட்ரை பண்ணிவிட்டு பேராசிட்டமால் கொடுங்க. திரும்ப காய்ச்சல் வந்தால் திரும்பவும் ட்ரை பண்ணுங்க, விடாதீங்க. கவனிங்களேன், அந்த 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 கத்தி, அந்த அருவா, அந்த பட்டயம் ஷார்ப்பாக இருந்தால் ஒரே வெட்டில் விழும். நம்ம இன்னும் ஷார்ப் ஆகலை, அதனால் 10 வெட்டில் விழலாம். 10 தடவை ஜெபம் பண்ணுவோமே, அல்லேலூயா. 10ஆவது தடவை அற்புதம் நடக்கட்டுமே, நம்ம வரம் கொஞ்சம் அப்படி வளர்ந்து வரட்டுமே, அல்லேலூயா. நமக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது, ஒரு முக்கியமான முடிவு எடுக்க முடியலை. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, கர்த்தர் எனக்கு ஞானத்தை போதிக்கிற வரத்தை தந்திருக்கிறார். நான் இவங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன், அவங்களே சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட நல்ல ஐடியா இருக்குது, உங்கள்கிட்ட பேசின பிறகு எனக்கு ஆறுதலாக இருக்குது, உங்கள்கிட்ட பேசின பிறகு எனக்கு ஒரு வழி கிடச்சிருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டு பிரச்சனைக்கு நீங்கள் முழங்கால்னு ஜெபிங்க. ஒரு ஆமீன் சொல்லலை? அல்லேலூயா. யூஸ் இட் ஃப்ரீலி. முதல்ல ஃப்ரீயாக பயன்படுத்தணும். முதல்ல மைக்கு கேட்கப்படாது. அல்லேலூயா. வரத்தை கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ்டர், அல்லேலூயா. 8ஆவது நாளை கண்டுபிடித்து விட்டேன், 9ஆவது நாளை மைக்கு கொடுங்கள். இல்லை, மைக்குக்கு இல்லை, நீங்கள் இதை மெல்லமாக உங்கள் இன்னர் சர்க்கிளில் பயன்படுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பயன்படுத்துங்க. அல்லேலூயா. போதிக்கிற வரத்தை கண்டுபிடிச்சிட்டா பாஸ்டர்கிட்ட போய் பேசுங்க, பாஸ்டர் இந்த தடவை எனக்கு ஒரு சண்டே ஸ்கூல் தாங்க பாஸ்டர். ஆமே. எனக்கு ஒரு விபிஎஸ்ல இந்த தடவை ஒரு சின்ன பிள்ளைங்க கிளாஸ் கொடுங்க, நான் ஒரு வசனம் சொல்லி கொடுத்து பார்க்குறேன். அப்படி தாங்க வளரணும். ஸ்ட்ரெயிட்டாகவே பாஸ்டர் வரம் கிடச்சிட்டு வாலிபர் குழுவை தந்துருங்க, பைபிள் ஸ்டடியை நான் நடத்திட்டுமா அப்படின்றது இல்லை. நேராக எங்கே தான் டாப் கியர் தான், இல்லை சின்னதாக தொடங்குங்க. அல்லேலூயா. ஆமென். குழுவாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்க, ஊழியத்துக்கு புறப்பட்டு போக ஆரம்பிங்க. உங்கள் வரம் சார்ந்த பகுதியில் நீங்கள் செயல்பட தொடங்கினால் மட்டுமே அது உங்களுக்கு தெரிய வரும். கண்டுபிடிச்சிட்டேன் பாஸ்டர், விருப்பம் இருக்கு, அப்படியே உட்காந்துரும். அது அடுத்த ஸ்டெப்பு, செயல்படுங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தைரியமா கால் வைங்க. இப்போ வச்சிடாதீங்க, தைரியமா அடுத்தடி வைங்க, தைரியமா செயல்பட ஆரம்பிங்க. அல்லேலூயா. வரம் தந்தவர் உங்களை கைவிட மாட்டார். வரம் தந்தவர் காத்துட்டு இருக்கிறார். நான் அதில் தான் முடிக்க போகிறேன். இன்றைக்கி இந்த 8 நாளும் கர்த்தர் இதை பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்பா இதுக்கு தான்ப்பா என் சபையை எழுப்பதான்ப்பா காத்துட்ருக்கேன். நல்ல வேளை ஒரு 8 நாளை வச்சு எழுப்புறிய. அல்லேலூயா. நீங்கள் வரத்துக்கு காத்துட்ருக்கீங்க, எப்படா நீங்கள் வரத்தை செயல்படுத்துவீங்கன்னு அவர் காத்துட்ருக்கிறார். ஒரு ஸ்டெப்பு வைப்பீங்கன்னா வல்லமையானவைகளை செய்ய அவர் தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அவர். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த ஒரு வாரத்தில் அசுத்தாவிகளை அலறிங்க தூக்கிட்டு வரப்போகிறோம். அநேக சுகமாக்குற சாட்சிகள் உங்கள் மூலமாக வரப்போகிறது. கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். கர்த்தர் உங்களை கொண்டு அதை செய்வாராக. செய்ய அவர் தயாராக இருக்கிறார். நம்புறவங்க சத்தமா வராமே. வாலண்டியராக யூஸ் பண்ணணும். உங்களுக்கு உதவி செய்கிற வரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, இரக்கம் செய்கிற வரம் இருக்கு கண்டுபிடிச்சிட்டா, கொடுக்கிற வரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா, பாஸ்டர் கூப்பிட்டு சொல்லணும், சிஸ்டர் உங்களுக்கு அந்த வரம் இருப்பதாய் நான் பார்க்கிறேன். அவர் கூப்பிடக்கூடாது, நீங்களா வந்து சொல்லணும், பாஸ்டர் நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன், கொஞ்ச நேரம் பண்ணுறேன், இந்த வாரம் நான் இதை பண்ணுறேன். ராமே, செய்வீங்களா? வர்றதுக்கு தயாராக இருக்கீங்களா? தாழ்மையோடு அதை செய்யணும். ஆமே. பயபக்தியோடு அதை செய்யணும், ஞானத்தோடு அதை செய்யணும். நாளைக்கு அந்த ஞானங்கள் எல்லாம் சொல்லித்தர்றேன். இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு செய்யணும். ஒருத்தரை குறித்து ஒரு வெளிப்பாடு வந்தோடனே ஆண்டவர் வரம் தந்து விட்டார்னு நேராக போய் டாம் டீம் அப்படின்னு அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டுலாம் போடக்கூடாது. யார் வழியாக சொல்லணுமோ அவங்க வழியாக சொல்லணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இன்னொரு தடவை ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். வெளிப்பாட்டு வரங்கள் வேலை செய்வது முதலாவது ஜெபம் பண்ணுவதற்கே, மைக்கில் சொல்லுவதற்கு
அல்ல. எஸ்தர் யார்? இங்கே எஸ்தர் யார்? எஸ்தருக்கு கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு நான் சொல்லப்படாது. இங்கே நிறைய பேர் அசந்துட்டாங்க, பாஸ்ட் ஏதோ பேர் சொல்லி கூப்பிடுறாரு, எந்த எஸ்தர்னு தெரியலையே. கவனிங்க, நமக்கு அந்த கிருபை இல்லை, தந்தா வாங்கிக்குவோம், ரைட்டு, கவனிங்க அப்படின்னு சாட்சியிலே சில சொல்லிடுறாங்க. சபை நடந்துட்டு இருக்கு, கர்த்தருக்கு சோத்திரம், கர்த்தர் என் முன்னாடி காமிக்கிறார். ஒரு பிங்க் கலர் சேலை கட்டிட்டு ஒரு அக்கா வந்திருக்கு, அந்த அக்கா வீட்டில் புருஷனை அடிச்சிட்டு வந்திருக்கு. அந்த அக்கா அடுத்த வாரம் வராது. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்தது ஜெபிக்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் வெளிப்பாடு தர்றது முதலாவது ஜெபிப்பதற்குத்தான், மேளம் அடிப்பதற்கு இல்லை. ஊரெல்லாம் சொல்ல கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், அந்த பிள்ளை சரியில்லையா, கர்த்தர் சொன்னார், அந்த பிள்ளை சரியில்லையா, கர்த்தர் சொன்னார். கர்த்தர் அப்படி சொன்னார்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆபத்து வர்றதா சொன்னார்னா, ஒரு பிள்ளை தவறு செய்வதாய் சொன்னார்னா, முதல்ல உங்களை நம்புறாரு, இவள் இதற்காக கண்ணீரோடு ஜெபிப்பார். அதுதான் ஞானம். விளங்கினவங்கராமே. அப்புறம் அதை யார்கிட்ட சொல்லணும்? பாஸ்டர்கிட்ட சொல். பாஸ்டர், நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் இப்படி காமிச்சார், நீங்களே சொல்லிடுங்க. அவங்க ஞானமாக நேரம் பார்த்து வசனத்தோடு அந்த வீட்டில் அடிப்பாங்க. நமக்கு தேவை, யார் குத்துனா என்ன, நெல். பழமொழி தெரியாதா? நீங்கள்லாம் இப்போ தான் நியூசிலாந்துலேருந்து வந்த மாதிரியே உட்காந்துருக்கீங்களே. நான் தான் பாருங்கள் ஒரு பட்டி காட்டாங்க வந்து நிற்கிறேன் போல. யார் குத்துனா என்ன, நெல் அரிசி ஆகணும், அவ்வளோதான். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு வெளிப்பாடு தந்து அதை ஜோசப் சொல்ல வேண்டுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. யாரோ ஒருத்தர் அந்த குடும்பம் காக்கப்பட்டால் போதும், அந்த சகோதரன் மனம் திரும்பினால் போதும், அந்த சகோதரி பலப்பட்டால் போதும், அந்த எண்ணத்துக்கு வாங்க, பயன்படுவீர்கள். ஒரு அல்லேலூயா. அஞ்சாவது ஸ்டெப்புக்கு வருவோமா? நேரம் முடிய போகுது. ஃபிஃப்த் ஒன், ஐந்தாவது செய்ய வேண்டியது என்ன? கெட் ஃபீட்பேக் ஃப்ரம் them. அந்த பயன்பட்ட மக்களிடம் இருந்து சாட்சிகளை கேளுங்கள். எழுதிக்கோங்க, சாட்சிகளை கேளுங்க. சகோதரி, உங்கள் வீட்டுக்கு நான் வந்து ஜெபிச்சனே, இப்போ எப்படி இருக்கீங்க? நீங்கள் தான் கேட்கணும். அவங்க சொல்லுவாங்கன்னு என்ன செய்யக்கூடாது, காத்திருக்கக்கூடாது. போன வாரம் ஒருத்தரை சந்தித்து ஜெபிச்சிருப்பீங்கன்னா, இந்த வாரம் ஆராதனைக்கு வரும்போது அது கேட்கணும், இப்போ நல்லா இருக்கீங்களா, போன வாரம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். அந்த சாட்சியை கேட்கணும். விளங்கினவங்க ராமே சத்தமா ஹல்லேலூயா. இப்போ எப்படி இருக்கீங்க என்று கேட்பது தான் உங்கள் வரத்திற்கான அத்தாட்சியே. நீங்களே வரத்தை கண்டுபிடிச்சி, நீங்களே நினச்சிக்கிட்டு, நீங்களே ஜோம் பண்ணி, அதெல்லாம் ஜோகம் ஆயிருக்கும், அப்படி போகக்கூடாது. ஜோகம் ஆயிட்டுங்கிற கன்ஃபர்மேஷன் தான் உங்களை டெஸ்ட்டில் பாஸ் பண்ண வைக்கும். விளங்கினவங்க ராமே. அந்த மாற்றங்களை பாருங்கள். சண்டே ஸ்கூல் நடத்துகிறீங்களா, பிள்ளைங்க வாழ்க்கையில் மாற்றம் வந்திருக்கா பாருங்கள். யாராவது ஒருத்தருக்கு உதவி செஞ்சுருக்கீங்களா, அந்த உதவி அந்த வாழ்க்கையை மாற்றி இருக்கான்னு பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற ஒரு வரத்தினுடைய கிரியை எந்த எஃபெக்டில் இருக்குது, அது சபையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு, அது குடும்பங்களை மாற்றி இருக்கா, அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை குறித்த சாட்சி உங்களுக்கு வரணும். அப்போ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஏன் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சுகமாக்குறார்னா எனக்கு சுகமளிக்கிற வரத்தை தந்திருக்கிறார். நான் போதித்து ஒருத்தருக்கு கிருபை வந்திருக்குன்னா, ஞானம் வந்திருக்குன்னா, எனக்கு போதிக்கிற வரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. நான் சொன்ன வெளிப்பாடு அந்த வீட்டுக்கு சரின்னா, எனக்கு கர்த்தர் வெளிப்பாட்டு கிருபையை தந்திருக்கிறார். அப்போதான் கன்ஃபார்ம் பண்ணணும். விளங்கினவங்க ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதிர்ந்த விசுவாசிகள்கிட்ட கூட நீங்க கேட்கலாம், இப்படி நான் பேசினேன், சரியாக இருந்ததா? நான் இப்படி ஒரு வெளிப்பாடு சொன்னேன் பாஸ்டர், இது சரியாக இருந்ததா? எனக்கு இந்த வரம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கேட்கலாம். நம்பர் 6, 6க்கு வர்றேன். 6ஓட சேர்த்து அதை சொல்லி முடிக்கிறேன். ஆமேன். உங்கள் போதகரோடு அதை குறித்து பேசுங்கள். ஆமேன். மந்தையை குறித்து நன்றாய் அறிந்திருப்பவர்கள் போதகர்கள் கண்டிப்பாக இதை செய்யணும். 6வது ஸ்டெப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டு 80%, 90% கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, எனக்கு கர்த்தர் இந்த கிருபையை தந்திருக்கிறார். ஐ எம் அ குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். என்னால் நல்லா நிர்வாகத்தை பண்ண முடியுது. அல்லேலூயா. என்னால் போதிக்க முடியுது, என்னால் ஞானத்தை போதிக்கிற வசனத்தை சொல்ல முடியுது, என்னால் விசுவாச வரத்தை செயல்படுத்த முடியுது. நான் விசுவாசத்தோடு ஒன்று சொன்னால் கூட அது நிற்கிது, அது நடக்குது. அப்படிங்க கன்ஃபார்ம் பண்ணுறீங்க. அதுக்கான ஃபீட்பேக் இருக்குது. பாஸ்டர், நான் ஜெபிச்சேன், இந்த தங்கச்சிக்கு இப்படி அற்புதம் நடந்திருக்கு, நான் இப்படி இவங்ககிட்ட பேசினேன், அவங்க மனம் திரும்பி சர்ச்சைக்கு வந்திருக்காங்க, ரொம்ப உடஞ்சு போயிருந்தாங்க, நான் பேசினேன், கர்த்தர் அவங்கள உற்சாகப்படுத்தினார். ஆமேன் சொல்லுங்களேன். இப்படி சாட்சிகளை
கேள்விப்பட்ட உடனே அடுத்து நீங்கள் சந்திக்க வேண்டியது உங்கள் ஆவிக்குரிய தகப்பனை. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உங்க பாஸ்டருக்கு தான் உங்க சபையில் இருக்கிற ஆவிக்குரிய தேவைகள் தெரியும். அல்லேலூயா. அதனால நீங்களா ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. எனக்கு இந்த வரம் தான் அப்படிலாம் வரக்கூடாது. உங்கள் பாஸ்டரோட போய் அதை பற்றி பேசணும். நான் இப்படி எல்லாம் ஜெபித்தேனே, ஆமேன். அப்போ பாஸ்டர் இன்னொரு டெஸ்ட் கூட வைப்பார். ஓகே, நான் உங்களுக்காக இன்னொரு தடவை ஜெபிக்கிறேன், நீங்கள் இந்த வியாதியஸ்தருக்காக ஜெபிங்க, இந்த காரியத்துக்காக ஜெபிங்க. எங்கள் சர்ச்சில் நான் பண்ணியிருக்கிறேன். என்கிட்ட வந்து சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு கர்த்தர் அந்த தீர்க்க தரிசன வரம் தந்திருக்கிறார். அப்படியா? ஓகே, இது நீங்கள். இப்போ நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். நம்ம ஊழியத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, இதை செய்வோமா வேண்டாமான்னு நீங்கள் ஜெபிச்சுட்டு வாங்க. 3 நாள் 4 நாள் எவ்வளோ நாள் எடுத்துக்கோங்க, எனக்கு நீங்கள் பதில் கொண்டு வரணும். அந்த சகோதரி, அந்த கிருபை உள்ளவங்க ஜெபம் பண்ணிட்டு 1 வாரம் கழிச்சு ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, அந்த சொப்பனம் ஊழியத்தோடு இணைந்தது, கர்த்தர் அவங்களோட பேசினார், பாஸ்டர்ட்ட போய் சொல்லு, இதுதான் அடுத்து நடக்க போகுது. ஆமென், அல்லேலூயா. அப்போ கன்ஃபர்மேஷன் யார் கொடுக்கணும்? உங்க ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் கொடுக்குற உங்க பாஸ்டர் கொடுக்கணும். நீங்கள் அவங்ககிட்ட பேசணும், விசிட்டிங் வரும்போது பேசணும். எனக்கு இந்த கிருபை இருக்குன்னு நினைக்கிறேன் பாஸ்டர், இந்த வரம் இருக்கிறதா கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் என்னைய பார்த்துட்ருக்கீங்கல்ல, என்ன நினைக்கிறீங்க? ஆமென். அப்படி நீங்கள் உங்கள் போதகரோடு இதை குறித்து பேசாவிட்டால் அந்த வரம் முதிர்ச்சி அடையாமல் போய்விடும். புரிஞ்சிட்டா? அப்படி ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் அதில் வளரணும்னா, நீங்கள் அதில் தேரணும்னா, அந்த வரத்தை டெவலப் பண்ணணும்னா, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் போதகரோடு அந்த வரம் குறித்து உறுதிப்பாட்டை பெற வேண்டும். இது எத்தனாவது? 6. 7வது ஒன்றை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். 7வது, எப்போதும் ஊழியம் செய்ய தயாராயிருங்கள். பி ரெடி ஆல்வேஸ் டு சர்வ். ஊழியத்திற்கு எப்போதும் தயாராயிருங்கள். அப்படின்னா ஊழியத்துக்குன்னு சொன்னோடனே ஐயோ கன்வென்ஷன் கூட்டு போகிறாங்க போல், அப்படி இல்லை. உங்கள் வரத்தை செயல்படுத்த நீங்கள் எப்பவும் தயாராக இருக்கணும். ஒரு ஆமே, வாலண்டியர்லி ரெடியாக இருக்கணும், தன்னார்வத்தோடு இருக்கணும். பாஸ்டர் நான் வரட்டுமா, நான் செய்யட்டுமா? விளங்கணும் ஒரு ஆமே, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சா வாய்ப்பை கர்த்தர் தருவார். எப்போ ரெடியாக இருங்க. ஆமே. கர்த்தர் வெயிட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான் பிரதர், நீங்கள் எப்படா கண்டுபிடிப்பீங்கன்னு வெயிட் பண்ணுறார். அடையாளம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் மடமடன்னு மதகு மாதிரி திறக்க போகிறது. அப்போ நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். ஊராமே சிஸ்டர், நம்ம சர்ச்சை சேர்ந்த ஒருத்தர் உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, நாங்கள் பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு ஃபோன் வந்தா, சுகமளிக்கிற வரம் பெற்ற பரபரபா. ஆனால் சிஸ்டர் இன்றைக்கி வர முடியாத, 3 பானைக்கு துணியம் நினச்சி வச்சுருக்கிறேனே, இன்றைக்கி நீங்களே போய் ஜோம் பண்ணிட்டு வாங்களேன். கர்த்தர் பார்ப்பார். இந்த வரம் என்ன சோகம் இல்லையா? கிளம்புங்க முதல்ல. ஏன்னா கர்த்தர் எனக்குத்தான் அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லலையே. அப்படி கிளம்பணும். உங்களுக்கு ஞானத்தை போதிக்கிற அந்த கிருபையோ, அறிவை உணர்த்துகிற அந்த வசனமோ இருக்குன்னு அடையாளம் கண்டா, சபையில் ஒருத்தர் பிரச்சனையை சொல்லும்போது, உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சேன், இப்படிலாம் இருக்குது, எங்கள் மாமியா இப்படிலாம் பேசுது, என்ன பண்ணுன்னு தெரில, நாங்கள் வேறு வீட்டுக்கு போயிடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு பேசும்போதே காலில் வெந்நியை ஊற்றிட்டு இருக்கட்டும் நான் ஜோம் பண்ணிக்கிறேன்னே அப்படின்னு போகக்கூடாது. ஹஸ்பண்ட்டை சொல்லணும், நீங்கள் வீட்டுக்கு போங்க, பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சு கொடுங்க, இந்த சிஸ்டர்கிட்ட என்ன கதைன்னு கேட்டுட்டு ஜெபிச்சுட்டு வர்றேன், ஏன்னா இவர்களுக்கான தீர்வு எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. டைம் கொடுக்க ரெடியாக இருக்கணும், பாரம் எடுக்க ரெடியாக இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. பிசாசு பிடிச்சிருக்கு ஜெபம் பண்ண வாங்கன்னா அடுத்த நிமிஷம் அங்கே வந்து நிற்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போ அந்த வரம் பலமாய் வேலை செய்ய தொடங்கும். தயாராக இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில எச்சரிப்பான வார்த்தைகளையும் சொல்லிட்டு நாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஆவியில் ஜெபிக்க போகிறோம். என்ன எச்சரிப்பு பாஸ்டர்? என்ன பாஸ்டர் நல்லா தானே போயிட்டு இருந்திய பாஸ்டர்? ஆமாம், எப்போவுமே நிபந்தனைகள் கூடவே வரும். நம்பர் 1, வரத்தை கண்டுபிடித்து விட்டதால் நீங்கள் தேறிவிட்டீர்கள் என்று அர்த்தம் இல்லை. கண்டு தான் பிடிச்சிருக்கீங்க, இனிமே தான் அதை வளர்க்கணும். அது நாளைக்கு நமக்கு பாடம். வரங்களை மேம்படுத்துவது எப்படி? கண்டுபிடிச்சிட்டீங்க, இனிமே தான் அதை டெவலப் பண்ணணும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? ஒரு குழந்தை மாதிரி கையில் இருக்கு,
ஒரு கிஃப்டை கத்தர் கொடுத்தாரு, பிரிச்சுட்டீங்க. எனக்கு கத்தர் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார், ஒரு பரிசு வந்திருக்கு. இப்போ பரிசு ஆப்ரேட் பண்ணணும்னா எங்கே பேட்ரி போடணுமோ அங்கே பேட்ரி போடணும், டயர் மாட்டினா டயர் மாட்டணும். ஆமாம், அதெல்லாம் செஞ்சாதான் அது ரன்னிங்க்கு வரும். அதை மாதிரி வரம் கண்டுபிடித்த ஒன்றையே சோத்திரம் கத்தருக்கு. இனி யாரும் தேவையில்லை, சபையும் தேவையில்லை, பாஸ்டும் தேவையில்லை, அக்காவாவது அண்ணனாவது, நமக்கே வரம் இருக்குன்னு போக முடியாது. கண்டுபிடித்து விட்டீர்கள், இனி அதை வளர்க்க வேண்டும். ஆமீன். வரல பத்தியில நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டாலே எல்லாம் முடிஞ்சிட்டு நினைச்சிட்டே போல. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அல்லேலூயா. நீங்கள் தேர வேண்டி இருக்கிறது. நம்பர் 2, வரத்தை கண்டுபிடித்து விட்டதாலேயே மற்ற பொறுப்புகளுக்கு நீங்கள் விலக்கானவர்கள் அல்ல. ஏன் பாஸ்டர் இவ்வளோ சுத்த தமிழ் தேவையா பாஸ்டர், செந்தமிழ் தேவையா அப்படின்றீங்களா? திரும்பவும் சொல்றேன், ஒரு வரம் எனக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், மேரி அக்காவுக்கு சுகமளிக்கிற வரம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதற்காக மற்ற வரம் வேலை செய்கிற இடத்தில் நமக்கு அது தெரியாது, நம்ம டிபார்ட்மெண்டே அப்படின்னு சொல்லப்படாது. அல்லேலூயா. பொதுவான கட்டளைகள் எல்லாருக்கும் உள்ளதுதான். ஜெபம்னா எல்லாரும் வரணும், பைபிள் ஸ்டடினா எல்லாரும் வரணும், ஆராதனா எல்லாரும் வரணும். ஆமீன் சொல்லுங்க. தருவ குளத்தில் சுவிசேஷ கூட்டம்னா எல்லாரும் போகணும். அடுத்த வருஷம் கூடார பண்டிகைக்கு இத்தனை பேரும் வரணும். பாஸ்டே கண்டுபிடிச்சிட்டோம் பாஸ்டே. நிறைய பேர் கவனிங்க, ஒரு வரம் கண்டுபிடிச்சிட்டா இன்னொரு வரம் செயல்படுற இடத்துக்கு என்ன செய்யறது இல்லை. இல்லை, நீங்கள் எல்லா பொறுப்புகளுக்கும் உரியவர்களே. கொடுப்பது வரமுள்ளவர்கள் மட்டுமல்ல, எல்லாருக்கும் உள்ள கட்டளை. சுவிசேஷம் சொல்வது அந்த வரம் நமக்கு கிடையாது, அந்த வரம் பெற்ற 4 பேர் சொல்லுவாங்க, இல்லை, அது எல்லார் மீதும் விழுந்த கடமை. சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. இரக்கம் செய்வது, அதுக்குன்னு வரம் கண்டுபிடிச்சிட்டாங்க. 10 பேர் இரக்கம் செய்வாங்க, நாங்க செய்ய மாட்டோம். இல்லை, எல்லாரும் இரக்கம் செய்ய வேண்டும். சத்தமா ஒரு ஆமென். எனவே வரம் கண்டுபிடித்து விட்டால் மற்ற பொறுப்புகளுக்கு நீங்கள் விலக்கானவர்கள். நம்பர் 3, வரத்தை கண்டுபிடித்து விட்டதால் நீங்கள் தனிப்பட்ட மேன்மைக்குரியவர்கள் அல்ல. இட்ஸ் நார்மல், எல்லாருக்குள்ள இருக்கு சிஸ்டர். நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, அவங்க கண்டுபிடிக்கல, அவ்வளவுதான். அதனால நான் வரம் பெற்றதாலேயே ஒரு புது பொசிஷனுக்கு வர்றதில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒரு புது காலிங்க்கு வர்றதில்லை. ஆமென். சத்தமா ஒரு ஆமென். நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்வதாலேயே முன்னாடி உங்களுக்கு சேர்லாம் போட முடியாது. ஏன்னா இட்ஸ் நார்மல். எல்லாம் சொல்லுங்க நார்மல். உங்களை இங்கிலீஷ் பேச வச்சுட்டேன், சோத்திரம். இன்னொரு தடவை சொல்லுங்க, வரம் இருந்தால் தாழ்மையா இருங்கள். அது சாதாரணமானது தான். என்னதுதான்? நிறைய பேர், நான் ஒரு வரம் பெற்றவளுக்கு ஒரு ஜெபம் கூட தரவில்லை. ஏன் தரணும்? இட்ஸ் நார்மல். இது ஸ்பெஷலா மாலை போட்டு உங்களை முன்னாடி உட்கார வச்சு கர்த்தர் வரம் கொடுத்த சகோதரியை பாருங்கள்னு சொல்றதுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஏன்னா இங்க உட்கார்ந்து இருக்கிற குட்டி குட்டி தங்கச்சிங்களுக்குள்ள கூட வரம் இருக்கு, கண்டுபிடிக்கப்படாம இருக்கு. கண்டுபிடிச்சதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா. அந்த வரம் எதுக்கு? எல்லாம் அவர் மகிமைக்கு மட்டும்தான். சத்தமா ஒரு ஆமென். பக்கத்தில் கைப்பிடிச்சு ஒரு வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வரம் உங்களுக்கானதல்ல, எங்களுக்கானது. திரும்ப சொல்லுங்க, ஏன் வரும் எனக்கானதல்ல. பாருங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? எல்லாரும் பாஸ், ஆல் பாஸ். இன்னைக்கு என்னைக்காவது உங்க வீட்டில் இருக்கிற கொய்யா மரம் கொய்யா பழத்தை தானே சாப்பிட்ருக்கா? பப்பாளி மரம் பழம் வரும்னு காத்துட்டு இருக்க ஒரு நாள் அதே விழுங்கி இருக்கா? உனக்கு ஏன் கொடுக்கணும்னு அதுக்கு தண்ணி ஊற்றுவீங்களோ ஊத்தலையோ, அது அடித்தாலும் வெட்டினாலும் அது கொடுக்கிற கனிகள் எல்லாம் ஒரு நாளும் அதற்குரியதல்ல, அது மற்றவர்களுக்குரியது. ஒரு அல்லேலூயா. நிறைய பேர் வரத்தில் இப்படி சோர்ந்து போயிடறாங்க. என்ன தெரியுமா? நம்ம வீட்டிலேயே எங்கள் பிரச்சனை தாங்கலை, நமக்கே வியாதி சுகமாகலை, இதில் நமக்கு சுகமளிக்கிற வரமா? சிஸ்டர், அந்த கனி உங்களுக்கு இல்லை, அந்த கனி எனக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஜெபிச்சு உங்களுக்கு சுகமாவதோ இல்லையோ, வரம் பெற்றிருந்தா நீங்கள் ஜெபிச்சு ஊருக்கே சுகமாகும். ஏன்னா அந்த கனி உங்களுக்குரியது. நல்லா சொல்லுங்க, அல்ல. சோர்ந்து போகாதீங்க. சாத்தான் காட்டுவோம், ஓம் புருஷனே வரல கோயிலுக்கு, இதை போய் அப்படி சோர்ந்து போகாது. உனக்கே உன் பிரச்சனைக்கு தீர்வு தெரியலை. நிறைய வீட்டில் நடந்திருக்கு, கவனிங்களேன். நம்ம வீட்டில் அதே பிரச்சனை இருக்கும், எனக்கும் என் மனைவிக்கும் 1000 விஷயம் இருக்கும்.
எனக்கே குடும்பத்தில் 1000 தகராறு போயிட்டு இருக்கும். ஆனால் குடும்ப தகராறுன்னு வர்றவங்களுக்கு இங்கே பயங்கரமாக வியாக்கியானம் இருக்கும். இதை கேட்டுட்டு சிலர் சொல்லிக்குவாங்க, ஊருக்கு தான். அதனாலேயே அடுத்த தடவை நம்ம எதுக்கு சொல்லுவானே, நம்மளே இங்கே சமாதானத்தில் இல்லை சிஸ்டர். அப்படி யோசிக்கும் போது தான் கர்த்தர் எனக்கு தந்த வெளிப்பாடு இது. மகனே, உன்னிடத்தில் பழம் இருப்பது உனக்கானதல்ல, எல்லாரும் சாப்பிடுவாங்க, உனக்கு தண்ணி கூட ஊத்தல்னாலும் நீ கொடுக்கும் கனி உன்னுடையது அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் எனக்கு தேவை, நான் உங்களுக்கு தேவை, நாம் அவருக்கு தேவை. ஒரு அல்லேலூயா. நான் செய்தியை முடிக்கிற நேரம், நீங்கள் கர்த்தருக்கு தேவை. நீங்கள் ஒருவர் வரம் கண்டுபிடிக்காததினால், வரம் இல்லாதனால் சொல்ல மாட்டேன், உங்களுக்குள் இருக்கிற வரத்தை குறித்து நீங்கள் நிர்விசாரமாக இருப்பதால், உங்களுக்குள் இருக்கிற வரத்தை குறித்து நீங்கள் அலட்சியம் காட்டுவதால் எத்தனையோ பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் இந்த சபைக்கு தேவை. உங்களுக்குள் இருக்கிற வரம் இந்த சபைக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள் இருக்கிற வரம் இந்த தெருவுக்கு தேவை. உங்களுக்குள் இருக்கிற வரம் இந்த தேசத்திற்கு தேவை. உங்களுக்குள் இருக்கிற வரம் அவர் ராஜ்யத்துக்கே தேவை. அவர் தேவையோடு வந்திருக்கிறார். அவருக்கு தேவையானது உங்களிடத்தில் இருக்கிறது.